ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடம்மா. டுடே நம்ம பார்க்க போகிறது ஜிக்குடைய ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் மை பிரதர் ஃபியான்சி. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் லக்கேஜில் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மி இதெல்லாம் ஓகேவாப்பா, இது எடுத்துக்கிறியா சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு இதே போதும் சொல்கிறாங்க. இதே போதும் மாமன் சொல்கிறாங்க. அங்கே பாருப்பா, நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோ. உனக்கு மேரேஜ் ஆகிட்டு 4 months ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்ன தான் உன்னுடைய பிரதரோடைய ஃபேன்ஸை வந்து உனக்கு மேரேஜ் பண்ணிட்டு இப்போ அவர் உனக்கு ஹஸ்பண்ட். ஓகேவா? நீ அவரோட ஒய்ஃப். உங்கள் ஃபேட் படி நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழணும்னு இருந்திருக்கு. அதனால் நீ அவர்கிட்ட கொஞ்சம் பேச ட்ரை பண்ண. ஓகேவா? பேசு, பழகு அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 4 months ஆகுது. என்னம்மா பேசிக்காமல் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நான் எப்படிம்மா அவர்கிட்ட பேசிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்ப்பா அவர் நல்ல பர்சன் தானேப்பா? நல்ல பர்சன் தான்மா, ஆனால் அவங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் இல்லையம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நான் எப்படி சொல்கிறது, அவர்கிட்ட எப்படி நான் கேட்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் மேலே யாரோ ஃபாலோ ஆகாமல் இருப்பாங்களா என்ன? நான் ஸ்டார்டிங் நினச்சிட்டேன் அவர் ஃபேஸை பார்க்கறது ரொம்ப கோல்டு. ஏன்னா அண்ணா சொன்னது அப்படி தான், ரொம்ப கோல்டாக இருப்பார் சொல்லிட்டு. ஏன்னா அவர் கூட படித்தவர், உங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சிருக்காங்க. அவரோட பழகிலாம் பார்த்துருக்காரு. அதெல்லாம் பார்க்குறப்போ நான் நினச்சேன் அவர் சொன்ன வரைக்கும் ஜேகே ரொம்ப கோல்டு, ரொம்ப ஒரு மாதிரி ஆரோகண்டாக இருப்பான் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்கிட்ட அவருக்கு நடந்துக்கவே இல்லை. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கேரிங்காக இருக்கார். ஆனால் அது மட்டும் நான் தாண்டி எதுவுமே இல்லை. நான் என்ன பண்ணிட்டோம், அவர் கூட எனக்கு பிடிக்கலையோ, அவருக்கு ஜிசங்கனாவும் தான் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினோட அண்ணா தானே ஜிசங். ஓகேவா? அவருக்கும் ஜேகேக்கு தான் மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம ஜிசங் வந்துட்டு மேரேஜ் அன்றைக்கி ஓடி போயிருப்பாங்க லெட்டர் எழுதி வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க, ஃபோர்ஸ் பண்ணி. நம்ம ஜிமினை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜேகேக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க மேரேஜ் ஆகிட்டு ஒரு 4 months ஆகிடுச்சு. நம்ம ஜேகேக்கு வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? அவருக்கு வந்து செமஸ்டர் லீவ் விட்டுருப்பாங்க. அதுக்காக ஜிமின் நம்ம போய்ட்டு ஜிமினை கூட்டிகிட்டு வந்துருப்பாங்க வீட்டுக்கு. 1 week ஜிமின் இங்கே தான் இருப்பார். இன்றைக்கி ஜேகே ஜிமினை கூட்டிகிட்டு போக தான் வந்திருக்காங்க கீழே. இப்போ நம்ம ஜிமின் வந்துட்டு அதில் நினச்சிக்கிட்டு எப்படி கீழே இறங்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் இறங்கவும் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறப்ப ஜிமினுக்கு ஒரு மாறு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா 1 week அப்புறம் பார்க்குறாரு. 4 months அவர் கூட அவர் இருந்திருக்காரு. இந்த 4 months அவர் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து இல்லை, இப்போ தான் வந்துருப்பாரு. அவர் பார்க்குறாங்க மேரேஜ் ஆன டேலேருந்து அவ்வளோலாம் பார்த்துக்கிறாங்க. ரொம்ப கேரிங்காக ஜிம்னு நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப நல்ல பர்சன் தான், ரொம்ப கேரிங்காக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப கைண்டாக இருக்காங்க. ஆனால் அவருக்கு எம்எல் லவ் இல்லையே, நான் என்ன பண்ணட்டும்? நான் கூட ஸ்டார்டிங்கில் எனக்கு அவர் பிடிக்காம தான் இருந்துச்சு. பிடிக்கலன்றது தாண்டி பயம், எனக்கு ஏதோ ஒரு பயம். அவருக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சேன். ஆனால் அவர் கூட இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, யாரையுமே வந்துட்டு அவங்களுடைய அவங்கள்ட்ட பழகி பார்க்காம ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஒரு பர்சனை அப்படி சொல்லிட்டு. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ கேரிங், எவ்வளோ ஜென்டில் மேன் சொல்லிட்டு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ரூமில் ஒரே வீட்டில் இருந்திருக்கும். ஆனால் அப்படி இருந்து கூட சின்னதாக கூட அவர் என் மேலே கை போடவே மாட்டார் தெரியுமா? நான் தான் எத்தனையோ டைம் தூக்கத்தில் காலை கை போட்டுருவேன். ஆனால் அவர் எதுவுமே கேட்க மாட்டார் தெரியுமா? அவ்வளோ நல்ல பர்சன். எப்படி பிடிக்காம இருக்கும் அப்படி சொல்லி ஜிமின் தான் ஜேகேவை பார்த்துட்டே இருக்காங்க. ஸ்டெப்பில் நின்றுருக்காங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா எப்படி நின்றுருக்காவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அம்மா அவங்க ஜிம்மில் லக்கேஜ் எடுத்து கீழே இறங்குறாங்க. இப்போ ஜிம்மில் இறங்குறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் அவங்க அப்பா பார்த்து அப்படி முறைக்கிறாங்க. ஐயோ, உனக்கு இன்னுமே மேலே கோவம் போட சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. பாரு தங்கம், அப்பா அந்த டைம் பண்ணது தப்பு தான். ஓகேவா? அப்பா நிறைய கோவப்பட்டேன், நிறைய உங்களுக்கு திட்டிருக்க. உடனே அண்ணாவையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்துட்டணும், சாரிப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் ஓகேப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. சரி, பத்திரமா போய்ட்டு என்ன சொல்கிறாங்க. 1 week ஹாப்பியாக தானே இருந்தது நம்ம வீட்டில் சொல்கிறாங்க. நான் ஹாப்பியாக தான் இருந்தேன் சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ ஜிம்மில் அம்மா தான் ஜிமின் தாங்க பத்திரமா போய்ட்டு வா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லி ஜிமின் தான் அப்பா அம்மா பாய் சொல்கிறாங்க. பாய் தங்கம் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா தான் வா லக்கேஜ் எடுத்துருவாங்க சொல்லிட்டு அவங்க லக்கேஜ் எடுக்க. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. ஆண்டி கொடுங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா ஜேக்கே, இல்லை ஆண்டி கொடுங்க சொல்லிட்டு அவர் லக்கேஜ் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்பாவும் பார்க்குறாங்க. ஐயோ, ஜேக்கே எவ்வளோ நல்ல பையனாக இருக்கான். இவங்க 2 பேர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜேக்கே தானே லக்கேஜ் எடுத்துகிட்டே வந்துட்டு முன்னாடி போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா பின்னாடியே வராங்க. ஃபைனலாக ஜேக்கே லக்கேஜ் வந்து காரில் வச்சுறாங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் உட்கார சொல்லிட்டு ஜிம்மில் உட்காராங்க. ஜிம்மில் அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு பாய் சொல்கிறாங்க. பாய் பா சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பாய் அங்கிள் சொல்லிட்டு அவர் காரை எடுத்துறாரு. இப்போ அப்படியே கார் போயிட்டே இருக்கு. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிமின் எனக்கு விண்டோஸை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப லைட்டாக டியர்ஸ். ஜேக்கே பார்த்ததுலேருந்து ரொம்ப டியர்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கே வந்துட்டு அமைதியாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காரு. எதுவுமே சொல்ல கிடையாது. அப்படியே அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்பப்போ ஜிமினை மட்டும் பார்க்குறாங்க. ஆனால் ஜிமின் வந்து ஜேக்கே பக்கம் திரும்பவே இல்லை. விண்டோஸ் பக்கம் மட்டுமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக இந்த கார் ஒரு வீட்டுக்கும் வருது. இப்போ நம்ம ஜேக்கேவும் ஜிமின் இறங்குறாங்க. ஜிமின் தான் கார் பின்னாடி டோர் ஓப்பன் பண்ணிட்டு இல்லை லக்கேஜ் எடுக்கலான்னு பார்க்குறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. நான் எடுக்கிறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. நான் எடுத்துக்கிறேன் ஜிமின்னு சொல்லிட்டு ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிமின் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படி உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேக்கே தான் ஜிமின் லக்கேஜ் எடுத்து வராங்க. அவருக்கு இன்னைக்கு தான் ஹாப்பியாகவே இருக்கல. அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜிமின் உள்ள அனுப்பிச்சாங்க. அங்கே ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அஜிமா எப்படி இருக்கீங்க சார்? ஜிமின் போட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் தங்கம் நல்லா இருக்கேன், எப்படி இருக்கா அப்படி கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேங்கிறேன்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. அஜய் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி பேசிட்டு உங்களை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. 1 week அப்பா அம்மா கூட நல்லா இருந்தியா, நல்லா என்ஜாய் பண்ணியா, உனக்கு பிடிச்சிருந்துச்சா சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. எங்களை விட்டு உனக்கு ஹாப்பியாக இருந்துச்சா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் லைட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. யாருனாக்கா அந்த வீட்டோட மெய்டு. ஓகேவா? அஜிமா நம்ம ஜேக்கே சின்ன வயசுல வளர்த்த
பார்த்தவங்க அவங்க தான். அவங்களுக்கு ஜிமினை ரொம்பவே பிடிக்கும். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து 4 மந்த்லேருந்து ஜிமின் அவங்க பயங்கர ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அஜ்மா நான் உங்கள் காஃபி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் உனக்கு காஃபி போகிறேன், நீ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சொல்கிறாங்க. சரி ஜிமினும் அப்படியே மேலே போகிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னா அஜிமாவை பார்த்து கூட நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்குன்னு கேட்குறான். நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கல. அந்த 1 வீக்கில் ஒரு கால் ஒரு டெக்ஸ்ட் எதுவுமே பண்ணவே இல்லை. சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஜேகே அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. முன்னாடி ஜிமின் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஃபைனில் அந்த ரூம்குள்ளே வராங்க. அந்த ரூம்குள்ளே வந்ததுக்கப்புறம் ஜிமினுக்கு இந்த ரூமோட ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த அதாவது ஒரு மாதிரி இன்ஹேல் பண்ணுறாரு. அப்பாடா சொல்ற மாதிரி நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த ஓன் ஹவுஸில் இருந்தோம்னா வெளியெல்லாம் போயிட்டு டயர்டாக இருக்கும், வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி அவருக்கு இருக்குது. அவங்க அம்மா வீட்டில் இருந்திருந்தாலும் அவருக்கு அந்த ரூம் இந்த வீடு இந்த பிளேஸ் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் தான். அவர் பார்க்குறாங்க, அவருக்கு ஏதோ ரிட்டன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. இதுக்குள்ள அகைன் வந்தது. இப்போ நான் இவ்வளோதுக்கும் நம்ம ஜிமின் ஃபஸ்ட்டே இந்த ரூமில் வரப்போ பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் இன்றைக்கி அவருக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேகேவும் வராங்க, வந்துட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிமின் தான் டர்ன் பண்ணி ஜேகேவை பார்த்துட்டு அவர் படுக்க அப்படியே டேரெக்டாக வாட்ரூப் போகிறாங்க. வாட்ரூப் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, இவ்வளோ நேரம் இது வரைக்கும் ஜேகே வந்து ஜிமின் எதுவுமே வந்துட்டு ஒரு வார்த்தை அன்வான்டாக பேசவே மாட்டார். எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே பண்ணி கொடுப்பாரு. மற்றபடி எதுவுமே பேசவே மாட்டேன்னு வச்சுக்கலாம், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டார். அவருக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே இருக்க விடுவார். இன்றைக்கி தான் முதல் தடவை இப்படியே இருந்தால் சரி வராது சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அக்கா ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜிமின் திரும்பி பார்க்குறாங்க. சொல்லுங்க என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் இது வரைக்கும் ஜிமின் பக்கத்துலேயே போகாதவர். அவர் அப்போ கிட்டே போகிறாங்க. ஜிமின் அப்படியே அமைதிட்டு இருக்காங்க. வாட்ரூப் கிட்ட அப்படி ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து கொஞ்சம் பேசணும் ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன பேசணும் ஸோ ஜிமின் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஜேகே அப்படி ஜிமின் ஃபேஸாக கப் பண்ணுறாங்க. ஜிமினுக்கே ஒரு மாதிரி இருக்குது. தான் முதல் டச்சஸ் நம்ம ஜிமினோட ஜேகே ஓடுது. அப்படி ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. கண்ணு அப்படி லைட்டாக ஒரு மாதிரி கலங்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு நீ ஹாப்பியாக தானே இருந்த இந்த 1 வீக் உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பில்ல ஜேகே கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்குலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மார்க் என்ன ஜிமின் சொல்கிறான்னு கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கலாம், ஏன்னா நான் தான் 1 வீக் உங்க கூட இல்லை உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தானே இருந்திருக்கும் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மார்க் என்ன பேசுகிறேன் எனக்கு புரியல. நான் ஹாப்பியாக இருந்தேன் யார் சொன்னா அப்படி கேட்குறாங்க. அதான் எனக்கு 1 வீக் கால் பண்ணவே இல்லை, ஏன்னா உங்களுக்கு பேர்டனாக இருக்கேன். உங்களுக்கு வந்து டெய்லி நான் அதான் உங்களுக்கு எல்லா ஒர்க்கும் இருக்கும், நான் எல்லாக்கா நீங்கள் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க ஜிமின் சொல்ல. ஜேகேக்கு ஒரு மார்க் ஜிமின் என்ன பேசுகிறேன் எனக்கு புரியல ஜிமின் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த 1 வீக்கில் ஒரு டைம் கால் பண்ணியிருப்பீங்களா, ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருப்பீங்களா எனக்கு ஜிமின் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை ஜிமின் அதை சொல்கிறாங்க. மற்ற டைம்லலாம் அப்போ வந்துட்டு எவ்வளோ கேரிங்காக இருப்பீங்க, ஆனால் என் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கண்டுக்கவே இல்லை அப்படி சொல்லி ஜிமின் தான் ரொம்ப அழகாங்க. இப்போ இவ்வளோ டேஸ் எனக்கு கேரிங்காக பார்த்துக்கிட்டதெல்லாம் எல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா, அந்த கடமைக்காக தான் பண்ணிட்டீங்கல்ல பண்ணுறீங்க இதெல்லாம், மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு எவ்வளோ பாசமே இல்லை, உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸே வராதா சொல்லி ஜிமின் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி டக்கு ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. டக்குன்னு ஹேண்டே எடுத்துட்டாரு. அவருக்கு நம்ப முடியல. பேசுறது ஜிமின் தான். நான் சொல்கிறேன் அந்த 4 மந்த்ல ஜிமின் ஒரு வார்த்தை கூட இப்பெல்லாம் பேசவே மாட்டார். அவர் பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸே வராதாங்க, உங்களுக்கு என் அண்ணா மேலே ஃபீலிங்ஸ் வருமா ஜிமின் கேட்குறாங்க. அவரை பிடிக்குமா, அவரை ஓடி போயிட்டாரு, நான் என்ன பண்ணிட்டோம் ஸோ ஜிமின் கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டேன் நீங்களே சொல்லுங்கள், அவர் தான் ஓடி போயிட்டார்ல, நான் தானே உங்கள் ஒய்ஃபு, நான் தானே உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணிட்டோம் ஸோ ஜிமின் தான் அழறாங்க. நான் போயிட்டு அவரே கூட்டிகிட்டு வந்து கொடுக்க முடியும் உங்ககிட்ட ஸோ ஜிமின் கேட்க. இப்போ ஜேகேக்கு என்ன சொல்லவே தெரியல. அவர் பார்த்துட்டு இருக்காரு. நீ இப்போ என்ன சொல்கிறாங்க பாரு, என்ன சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் எனக்கு கால் பண்ணல அப்படி கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி நான் கால் பண்ணல, டெக்ஸ்ட் பண்ணல, நீ ஏன் பண்ணல அப்படி கேட்குறாங்க. நீங்கள் தான் எனக்கு எல்லாமே பண்ணுவீங்க, நீங்கள் எல்லாமே எனக்கு பார்த்து பண்ணியிருக்கீங்க. நான் அந்த வீட்டுக்கு வந்த டேஸில் வந்து எனக்கு எல்லாமே நான் கேட்காம எல்லாமே நான் கேட்டதில் எதுவுமே இது வேணும்னு கேட்கறதுக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துருவீங்க. என்னை எதுவும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிறீங்க. ஸ்கூல் எனக்கு காலேஜுக்கு ட்ரெஸ் சைன் பண்ணி கொடுத்தா இருக்கட்டும், என்னை கூட்டிகிட்டு போய் விடுறதா இருக்கட்டும், அப்புறம் என்னை கூட்டிகிட்டு வரதா இருக்கட்டும், அப்புறம் எனக்கு எல்லாமே வீக்கெண்டில் வெளியே கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா பிடிக்கலே தெரியாது, ஆனால் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கி தருவீங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு கால் ஒரு டெக்ஸ்ட் கூட பண்ணல. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சார். ஜிமின் ரொம்ப நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அந்த வீக்கில் இந்த 1 வீக்கில் சார் ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு அப்படியே கண்டுபிடிக்க அவருக்குமே அப்படியே எட்டையாக வந்துட்டுருக்கு. ஸோ சாருக்கு என்ன பிடிச்சிருக்கா நான் கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, என்னோடய ஹஸ்பண்ட் ஜம்க்கு எனக்கு பிடிச்சிருக்கேன், அவருக்கு தான் என்ன பிடிக்கல, நான் என்ன பண்ணிட்டோம் சார் ஜிமின் தான் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே உனக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஏன் ஜிமின் என்கிட்ட சொல்லலை அப்படி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் எப்படி சொல்ல முடியும் அப்படி ஜிமின் கேட்குறாங்க. ஏன் சொல்ல முடியாது அப்படி கேட்குறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு உன் அண்ணா எனக்கும் பிடிச்சதே இல்லை ஓகேவா சார், நான் பிடிக்குன்னா பிடிக்கும், ஒரு என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும், அப்புறம் உன்னோட அண்ணாவை இப்போ எனக்கு பிடிக்கும், அதை தாண்டி என்னைக்கு ஒரு ஃபியான்ஸை நான் பார்த்ததே இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நான் கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, நான் நினச்சது நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் நினச்சது நடந்துச்சா, என்ன நடந்துச்சு கேட்குறாங்க. என் ஒய்ஃப் என்கிட்ட ஃபாலோ ஆகணும், என்னை வந்துட்டு பிடிக்கணும், என்னுடைய எல்லா கேரக்டரும் அவனுக்கு தெரியணும், நான் இந்த மாதிரி சொல்லிட்டு அவனே வந்து ஃபாலோ ஆகணும், என்கிட்ட என் மாதிரி ஃபீலிங்ஸ் வரணும் அப்படி சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் ஓகேவா. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த 4 மந்த்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, உன் பக்கத்தில் இருந்துக்கிட்டு உன் பக்கத்துலேயும் வர முடியாமல் உன்னை எப்படி சொல்கிறது ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஓகேவா. எனக்கு ஃபைனல் நினச்சது நடந்துச்சு. இந்த
1 வீக் லீவ் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு ஹெல் மாதிரி இருந்துச்சு. 1 வீக் உனக்கான லீவ் வந்து எனக்கு ஹெல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு புரியவே இல்லை. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே தான் செல்லம் அங்கே வா சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே உட்கார வச்சுட்டு ஜிம்னுக்கு முன்னாடி பண்ணுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லி சொல்கிறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. சரி ஓகே நானே புருஷத்தை சொல்கிறேன் ஜிம் ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கு மேலே ஹைட் பண்ண விரும்பல சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. உன் அண்ணா ஓடி போகிறதுக்கு ரீசன் நான் தான் சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் உங்கள் அண்ணா ஓடி போகிறதுக்கு ரீசன் நான் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு பாயம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் உனக்கு தெரியல ஜிசங் என் கூட படித்தவன் நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. உன்னோட அப்பாவும் இல்லை அப்பாவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மேரேஜ். உன் அப்பா ரொம்ப பிடிவாதமான ஒரு பர்சன். அவன் வந்து ஜிசங் என்கிட்ட சொன்னான். நான் சொன்னேன் அப்பாட்ட பேசி பார்க்கலாம்டா அப்படி சொல்லிட்டு. அப்போ தான் சொன்னான் இல்லைடா வந்துட்டு எங்கள் அப்பா வந்து கேட்க மாட்டார் சொல்லிட்டு போய் அவர் எடுக்கிற முடிவு தான்டா எப்போவுமே. அவர் இது வரைக்கும் எதுவுமே நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விட்டதே இல்லை. எல்லாமே அவர் எடுத்த முடிவு தான் அப்படி சொல்லிட்டு அவன் என்கிட்ட சொன்னான். அப்படி என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லி நான் கேட்டேன். நான் வந்துட்டு ஆடிஷன் கொடுத்துருக்கேன்டா. நான் எப்போ ஆடிஷன் செலக்டட் ஆகணும் அப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன்டா அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறா எனக்கு ஃபேன்ஸ் பண்ணி ஆக்டிங் பண்ணுறா அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லிட்டாதான் நான் சொன்னேன். அப்போ தான் வந்துட்டு உங்கள் அப்பா உன்னையும் உன் அண்ணாவையும் ஃபோர்ஸ் பண்ணி என் கூட பிளைண்ட் அனுப்பினாங்க. உங்கள் ஞாபகம் இருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீக்கெண்ட் 1 டைம் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் போனோம்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி தான் ஜிம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அது வரைக்கும் நான் உனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கான்னு ஜிசனுக்கு ஒரு பிரதர் இருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனால் அது இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு அன்றைக்கி தான் உனக்கு பார்த்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் பிளைண்ட் வர ஐடியாவே எங்களுக்கு இல்லை. அவன் ரொம்ப டென்ஷனில் இருந்தா. சரி ஓகே உன்னை கூட்டிகிட்டு வரனாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தா வாடா நான் வந்து தம்பி கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சரி வா சொல்லிட்டு நானும் சொன்னேன். உன்னை முதல் தடவை அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் பார்த்தேன். ஓகேவா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ஏன்னே தெரியாது. நீ க்யூட்டாக அழகாக நர்வஸ் ஆகிட்டு இருந்த நீ போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸு நீ இருந்த அந்த விதம் அது க்யூட்டாக குழந்த மாதிரி எப்படி அந்த சப்பி சீக்ஸு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அவ்வளோ அழகாக இருந்தவனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்லவே தெரியல. அப்போது நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஜிசங் வந்து சொன்னான் அந்த மாதிரி ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொன்னேன் டேய் மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவன் ஷாக் ஆகிட்ட என்ன சொல்கிறேன்துக்கு. ஆமாம் எனக்கு இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண நீ எனக்கு ஒரு பதில் ஒரு டைம் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் அப்போ அவன் கேட்டான் என்னடா ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு எனக்கு ஒரு பெனிஃபிட் வேணும் உங்ககிட்டன்னு சொன்னால் என்ன பெனிஃபிட் வேணும்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். எனக்கு வந்து மேரேஜ் டே வரைக்கும் வந்துட்டு சொல்லவே கூடாது. நீ மேரேஜ் டே பிஃபோர் அதில் போக போகிறா சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமாம் சொல்கிறான். நீ அந்த டே வந்து கிளம்பி போயிரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு சொல்லிட்டு நான் சொன்னேன். அது ஏன்டா அப்படி சொல்லிட்டு அவன் கேட்டான். ஏன்னா எனக்கு உங்கள் தம்பி பிடிச்சிருக்கும் தம்பி என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு வந்து கோவப்பட்டாண்டே என் தம்பி சின்ன பையன்டா என்னடா பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிசன் சொன்னான். இல்லைடா உன் தம்பி எனக்கு பிடிச்சிருக்குடா அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லும்போது நம்ம ஜிசன் பார்க்குறாங்க என்ன சொல்கிறதுக்கு. ஆமாம் இப்போ அந்த மேரேஜ் எப்படினாலும் நடக்கண்டா என் அப்பா அம்மாவும் கண்டிப்பாக வந்துட்டு ஹர்ட் ஆகிடுவாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணிட்டு ஆசை இருக்குது. உன் தம்பி எனக்கு ஃபோர்ஸாக பண்ண போகிறதுடா. நம்ம எப்படி வந்துட்டு உன் அப்பா வந்து சும்மா இருக்க மாட்டார். இப்போ ஃபேமிலி ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக தம்பி மேரேஜ் பண்ணி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம ஜிசன் பார்க்குறேன்ட்டு எப்போ என் அப்பாவோட மைண்டு அப்படியே நீ கேட்ச் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் கண்டிப்பாக அங்கிள் இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீ போயிடு அன்றைக்கி நைட்டு நீ நீ உனக்கு எல்லா அரேஞ்ச் நான் பண்ணுறேன் ஓகேவா உன் தம்பி நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிசன் பார்க்குறேங்க உன்ன மாதிரி ஒரு பர்சனுக்கு என் தம்பி வந்துட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக தப்பே இல்லைன்னு நல்லா பார்த்துப்பேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சப்போர்ட்டாக இருந்திருக்கேன். இவன் இப்போ சொல்கிறாங்க இல்லைடா இப்போ உன் தம்பியே நம்ம இல்லைனா கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க எனக்கு தெரியும்டா ஜெக்கே உங்ககிட்ட ஜிம்னு தானே கண்டிப்பாக சேஃபாக இருப்பான். என் அப்பா கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆனால் உங்ககிட்ட தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் சொல்கிறாங்க. ஆனால் என் தம்பியை சரி அவன் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உன் தம்பி என்னை மேரேஜ் பண்ணிட்டதுக்கப்புறம் அவன் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன புரிஞ்சுப்பான். அவன்கிட்ட முழு லவ் கேரிங் காட்டுறா. அவன் காட்டினதுக்கப்புறம் நான் காமிச்சதுக்கப்புறம் அவனே என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகிட்டு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிற வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். எவ்வளோ டேஸ் ஆனாலும் சரி நான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் லவ் கேர் மட்டும் நான் காட்டுவேன் அப்படி சொல்லிட்டேன். நம்ம ஜெயிக்க சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஜிசன் பார்க்குறாங்க. சரி ஓகே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ என் அப்பா கிட்ட அது வரைக்கும் நீ சொல்லாதடா மேரேஜ் வரைக்கும் எப்பவும் போல போட்டும் நான் தான் ஒன்று சென்ட் அவுட் பண்ண போகிறேன்ட்டு தெரியவா நான் சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு நம்ம ஜிசங்க தான் இப்போ அந்த சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஜிசங்க அன்றைக்கி நைட்டு போய்ட்டு நம்ம ஜேகே தான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஜிசங் வந்துட்டு இங்கே செலக்டட் ஆகலை. அவர் செலக்டட் ஆனது வந்துட்டு தாய்லாண்டில் ஓகேவா ஒரு தாய்லாண்டில் ஒரு குரூப் இருக்குது. இந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆகுறது தான் ஒரு ட்ரீம். அவர் அங்கே தான் வந்துட்டு போயிருப்பார். அதனால் நம்ம அவர் அங்கே போகும்போது தான் இவர் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு தான் மேரேஜ் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அப்படி போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நம்ம ஜிம்மில் அப்போ வந்து டக்குன்னு நம்ம ஜிம்மில் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம ஜெக்கேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி தெரியும் நம்ம மேரேஜ் நடக்க போது நம்ம ஜிம்மின் கூட அப்படி சொல்லிட்டு தான் நம்ம ஜிசங் வந்துட்டு ட்ரெஸ் வாங்கும்போது கூட நம்ம ஜிம்மினோட ட்ரெஸ் அளவு சைஸ் தான் வாங்கியிருப்பாரு மேரேஜ் ட்ரெஸ்ஸை. ஏன்னா ஜேகே வந்து ஜிசங் தான் போயிருப்பாங்க மேரேஜ் ட்ரெஸ் வாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு எப்படி மேரேஜ் நடக்க போகிறது ஜிம்மினுக்கும் ஜேகேக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் ட்ரெஸ் வந்துட்டு கரெக்டாக அளவு வாங்கி கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸில் அந்த அளவுலாம் எடுத்திருப்பாங்க. இப்போ இதே எல்லாத்தையும் நம்ம ஜேகே சொல்ல ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணியிருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் எனக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அண்ணாவுக்கு பிடிச்ச ட்ரீமாக அச்சீவ் பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் என்னோட ட்ரீமை அவன் அச்சீவ் பண்ணான், எனக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்போ நீங்கள் 2 பேரும் பேச வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் பேச வச்சுட்டேன். இந்த லட்டு பேபியை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, ஃபாலோ ஆகிட்டு என்ன பண்ண சொல்கிறேன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் ஏன் இந்த 1 வீக் எனக்கு கால் பண்ணல சொல்கிறாங்க. 1 வீக் என் ஒய்ஃபு என் மேலே லவ்வில் கால் பண்ணிவிடுவான், டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். காய் சொன்னால் நீயே கால் பண்ணாதடா, அவனே கால் பண்ணுவான்னு சொன்னான். நான் கூட நான் சொன்னேன், அந்த மாதிரி அவனுக்கு லவ் ஃபீல் இருக்கான்னு தெரியலடா சொல்லிட்டு நான் சொன்னேன். அவன் சொன்னால் அவளே லவ் ஃபீல் இருந்தால் அவன் கால் பண்ணுவான்டா, டெக்ஸ்ட் பண்ணி வெயிட் பண்ண சொல்லிட்டு. நான் அந்த 1 வீக்கில் எவ்வளோ ஹார்ட் ஆகிட்டேன் தெரியுமா. நீ ஒரு டைமும் கால் பண்ண மாட்டியா, ஒரு டைம் டெக்ஸ்ட் பண்ண மாட்டியா சொல்லிட்டு உனக்கு மற்றது ஃபுட்டு ஃபீட் பண்ணதோ மற்ற ஒர்க்கெலாம் வந்து டியூட்டியாக பண்ணுறதுலாம் என்னோட ஒய்ஃபுக்கு நான் அது என்னோட கடமையும் கூட நான் வந்து பாசமாக தான் பண்ணேன். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ் இருக்குல்ல அது வந்து தானாக வரணும், அது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. ஓகேவா, நீ என்கிட்ட பேச ஜிமின், என்கிட்ட வந்துட்டு ஃபோன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி சொல்லிட்டு நானும் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. உனக்கு தானாக தோணணும், உனக்கு அப்படி தானாக எனக்கு தோணுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நினச்சேன். ஆனால் அந்த 1 வீக்கில் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா. ஏன்னா அந்த 1 வீக்காக நான் எப்போதும் ஹக் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்போதும் என் மேலே ஏதோ வெயிட்டாக ஒரு திங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறேன். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படின்னா உங்களை ஹக் பண்ணி தூங்குறது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அது எப்படி தெரியாமல் போயிடும். எனக்கு ஹக் பண்ணுறப்ப நல்லா தெரியும். ஓகேவா, சம்டைம்ஸ் நான் வந்து பேக் ஹக் பண்ணுவேன், சம்டைம்ஸ் அப்படியே வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு நீ மேலே தூங்குறது கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகும் தெரியுமா. எனக்கு வெயிட்டெல்லாம் தெரியவே தெரியாது. நீ படுக்க எனக்கு செஸ்ட்டில் படுத்திருப்பா, சில டைமில் வந்து என்னோட ஸ்டமக்கில் வந்து ஹெட் வச்சிருப்பா. அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறது தெரியுமா. அந்த ஹாப்பினஸ் எல்லாம் சொல்லவே முடியாது. இந்த பெட்டுன்றது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் நீ தான் ஸ்டார்டிங்கில் பில்லோலாம் அடுக்கி வச்சேன், அதுக்கப்புறம் நீயே பில்லோலாம் தட்டி விட்டுட்டு நீயே வந்து நான் மிட் நைட்டில் ஹக் பண்ணிவிடுவேன். ஏர்லி மார்னிங் பார்த்தாக்கா என் மேலே தான் தூங்கிட்டு இருப்பா. ஜேகே சொல்ல ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுதா. அப்புறம் நீங்கள் லவ் பண்ணுறீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகேவா, நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா. என் அப்பா அம்மா கூட கேட்டாங்க, ஏன்ப்பா அப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஜிசங்க ஓடி போனால் பரவாயில்ல, வேறு ஒரு பர்சன் அப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஜிசங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட சொன்னது நான் ஜிம்மினை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவங்க எல்லாரும் நினச்சாங்கனாக்கா நம்ம ஃபேமிலியோட ரெப்புடேஷன் போகக்கூடாது சொல்லிட்டுருக்காக தான் அப்படி பண்ணுறேன்னு நான் நினச்சிட்டாங்க. ஆனால் நான் உனக்காக மட்டும்தான் இதெல்லாம் பண்ண. ஓகேவா, அந்த மேரேஜ் நடக்கும்போது உனக்கும் எனக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா. சொல்லி ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டால் பிடிக்கலன்னு காரணம் இருக்கும், பிடிச்சதுக்கு ரீசன் எப்படி சொல்ல முடியும். பார்த்ததுமே லட்டு மாதிரி அழகாக க்யூட்டாக நின்றுருந்தா யாருக்கா பிடிக்காம இருக்குமா என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ 1 வீக்கு கால் சொல்கிறாங்க. அதான் நான் கேட்குறேன், எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் எப்படி ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியும். நீ ஏன் சொல்கிறாங்க. எனக்கு ஆசை தான் பேசணும், இல்லை டேரெக்டாக வீட்டுக்கே வரணும்னு ஆசை தான், வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டில் தூக்கமே வர தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அந்த பெட்டில் சொல்லி கேட்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்கள் எப்படி பண்ணீங்க, நீங்கள் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் நான் மட்டும் தான் பேசணுமா, சார் வந்து பேசக்கூடாதா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சிட்டேன் உங்களுக்கு ஜிசங்க நான் தான் பிடிக்கும், அவர் தான் நீங்கள் லவ் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும் போல், என்னை பிடிக்கல, நான் எப்படிடா உங்கள்கிட்ட லவ் சொல்ல போகிறேன், எப்படி நான் உங்களுக்கு எனக்கு உங்கள் மனசில் எப்படி இடம் பிடிக்க கூட தெரியல தெரியுமா ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பேசுகிற, என் மனசில் ரொம்ப டேஸ் கூட இடம் பிடிச்சி ஓகே இடம் பிடிச்சிட்டேன், நான் தான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உன் மனசில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்ல. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையாக சொல்கிறீங்க ஐயோ நான் இதுக்கு கூட எப்படிடா புரியுப்பா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இப்போ கூட வீட்டுக்கு வந்தப்போ என்னை பார்த்துட்டு ஜெக்கி எப்படி இருக்குன்னு கேட்க மாட்டியா, இல்லை ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படி கூட இது மாதிரி சரி ஹக் கூட பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோ, ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஹக் பண்ணிக்கிட்டது இல்லை. ஆனால் அட்லீஸ்ட் என்கிட்ட வந்து சொல்லுவேன், கேட்பேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான்னு சொல்லிட்டு காரில் பார்த்துட்டு இருக்கேன். சார் விண்டோஸ் பார்த்துட்டு வந்துருக்கீங்க சொல்கிறாங்க. எனக்கு கோவம் சொல்கிறாங்க. இது கோவம் கோவம் தான், பின்ன ஒய்ஃப் வீட்டை ஊருக்கு போயிட்டா அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட்ஸ்க்குலாம் அப்படி தான், ஒய்ஃப் ஊருக்கு போயிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படி தான் நான் சொல்லிட்டு ஜிமின் சொல்லலாம். ஜெக்கி பார்க்குறேங்க. அதெல்லாம் ஒய்ஃபோட வேல்யூ தெரியாது உங்களுக்கு தான். ஓகேவா, எனக்கு என் ஒய்ஃபோட வேல்யூ ரொம்ப தெரியும். இந்த 1 வீக் எனக்கு லைக் உண்மையாக ஹெல் மாதிரி இருந்துச்சு வீடு. ஈவன் அஜிமா கூட சொல்லுவாங்க, ஜிமின் தம்பி இல்லாமல் வீட்டை எனக்கு பிடிக்கல, எப்போதும் கலக்கலன்னு பேசிட்டே இருப்பார், ஓடிட்டே இருப்பார், வீட்டுக்குள்ளே குழந்தையா இருக்க மாதிரி இருந்துச்சு இந்த வீட்டில். இப்போ அவர் இல்லாமல் எனக்கு பிடிக்கல தம்பி சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா. இவ்வளோத்துக்கும் அவங்க சின்ன வயசுல என் கூட இருக்காங்க அப்படின்னு கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு சார் வந்து மேஜிக் பண்ணி வச்சிருப்பீங்க போலியே அப்படி சொல்லிட்டு ஜிமி ஜெக்கே சொல்கிறாங்க. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, தூக்கமே வரல சொல்கிறாங்க. யாருன்னு என்ன மிஸ் பண்ணியா சொல்கிறாங்க. பின்னா சொல்கிறாங்க என்ன மிஸ் பண்ணிட்டு ஆண்டி கூட ஷாப்பிங்லாம் போனேன், வெளிலலாம் போயிட்டு இந்த பார்க்குக்கு போனேன், பீச்சுக்கு போனேன், பீச்செலாம் போயிட்டு நல்லா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு இருந்தீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமி பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க என் ஒய்ஃப் தான் என்னை பார்க்காம இருக்க முடியும், என்னால் அப்படி இருக்க முடியாதுல்ல, எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு, ரொம்ப பிடிக்குமா, நான் போய்ட்டு நான் உன் பின்னாடி தான் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஏன் பின்னாடி எனக்கு டெய்லி என்னெல்லாம் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் தூரத்துலேருந்து அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கப்பையே என்கிட்ட வரல சொல்கிறாங்க. நான் இதுக்கு வரணும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ ஃபோன் பண்ணியிருந்தா உன் கண் மட்டும் வந்து நின்றுட்டுருப்பேன். ஓகேவா, ஈவன் அவனோட அம்மா கூட போயிருந்தா கூட நான் அங்கேயே அவங்களுக்கு தெரியும் போது ஒன்று பார்த்துருப்பேன், ஹக் பண்ணியிருப்பேன், எல்லாம் பண்ணியிருப்பேன். நீ என்கிட்ட லவ்வாக சொல்லியிருந்து இதெல்லாம் உனக்கு எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு போய் வச்சுக்கேன், அதெல்லாம் பண்ணியிருப்பேன். இந்த சார் இந்த 4 மந்த்தில் நானும் பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு மேம் என் மேலே ஃபாலோ ஆவீங்களா,
உங்களுக்கு எனக்கு பிடிக்குமா சொல்லிட்டு நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் உரிமையாக சம்டைம்ஸ் கேட்பேன், இதை வாங்கித்தாங்க அதை வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் லவ் மட்டும் என்னால் ஃபோர்ஸ் பண்ணி வர வைக்க முடியாது ஜிம்மி. நான் என்ன பண்ணிட்டோம், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசம், ரொம்ப லவ் இருக்குது, ஆனால் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க, நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா சொல்கிறாங்க. ஜெக்கி என்ன பண்ணுறாங்க, அப்படி வந்துட்டு கொஞ்சம் லைட் ஆகிறாரு ஃப்ளோர்லேயே. என்ன பண்ணி சொல்கிறாங்க, வா என் கூப்பிட்றாங்க. ஜிம்மி கிட்ட போகிறாங்க. ஜெக்கி அப்படி ஜிம்மி ஹக் பண்ணிக்கிறாங்க அந்த ஃப்ளோர்லேயே. அது மாதிரி ஹக் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி அவர் மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க, ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, அவனை எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் எப்படி சொல்லட்டும் சொல்கிறாங்க. இந்த கோல்டு சிஓவுக்கு இந்த அவரோட குட்டியோட ஒய்ஃபாக சொல்கிறாங்க. நான் குட்டியோட சொல்கிறாங்க. ஆமாம், அந்த குட்டியோட ஒய்ஃபாக ரொம்ப பிடிக்குமா. அவங்க இல்லாமல் அவங்களுக்கு ஒர்க்கே பார்க்கணும் தெரியுமா. எனக்கு ஒரு நேமாக வச்சுட்டாங்க காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மேலே பைத்தியம் பிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. உங்களுக்கு பைத்தியம் யார் சொல்கிறதுக்கு காய் தான் சொல்கிறாங்க. ஓகே, உனக்கு உன் ஜிம்மின் பைத்தியம் பிடிச்சிருச்சா, நல்லா இப்படி இருக்கா சொல்லிட்டு ஏன்னா 1 வீக்காக முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்கிறாங்க. அப்போ ஆஃபீஸ் போறியா சொல்கிறாங்க. நான் எங்கள் ஆஃபீஸ் போகிறது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னா என் மேலே தப்பாக சொல்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. ஓகே, உனக்கு ஃபீலிங்ஸ் வந்துச்சு, உண்மையாக எனக்கு சத்தியமே தெரியாது சொல்லு உனக்கு எப்போ என் மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம்மி தான் அது எப்படி சொல்கிறதோ, டெய்லி என்ன அப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா, ரொம்ப லவ்வோட பக்கத்தில் கூட வரமாட்டீங்களா, ரொம்ப ஜென்டில்மேனாக சொல்கிறாங்க. நான் இதுக்கப்புறம் அப்படி இருக்க மாட்டேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஏன் இருக்க மாட்டீங்க ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்னா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் வரலன்னு தெரியல வரைக்கும் நான் அமைதியாக இருப்பேன். ஓகேவா, உனக்கு ஃபீலிங்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு இல்லை சொல்கிறாங்க. இப்போ சார் லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறேன் தான் அதுக்காக சொல்கிறாங்க. அதுக்காக ஒன்றும் உங்களை பக்கத்தில் விட மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டேய் என் மேலே படுத்துக்கிட்டு இப்படி பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஆமாம், நான் உங்கள் மேலே தான் படுத்துருக்கேன். அதுக்கு என்ன இப்போது என் ஹஸ்பண்டு நான் அப்படி தான் படுத்துப்பேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு பேசுறதுலாம். எப்படி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படி சொல்லிட்டு கேட்பா. சம்டைம்ஸ் வந்துட்டு எதுவுமே கேட்காம அமைதியாக உட்காந்து மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்போ நானாக வந்துட்டு கண்டுபிடிச்சி தான் வந்து வேலை கூட்டிகிட்டு போதும் வாங்கி தருவேன் பண்ணுவேன். ஆனால் எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்து தெரியுமா, அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, க்யூட்டாக ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்போ சார் என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்னையே அறியாமல் உங்கள் மேலே ஃபாலோ ஆகிட்டது எப்படின்னே தெரியல, நீங்கள் பார்த்துக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா. அப்போ டேஸ் போக போக எனக்கு எப்படின்னு தெரியல, உங்களை ஒன் டைம் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ஜிமினோட ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொன்னாங்களே, எனக்கு அவ்வளோ கோவம் அவ்வளோ பாசிட்டிவாக இருந்துச்சு. அது எப்படி என் ஹஸ்பண்டை பார்த்து நீ சொல்லலாம்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டை யார் சொல்கிறாங்கக்கா, அதான் அந்த மின்ஷி சொல்கிறாங்க. மின்ஷி ஆமாம் அவள் சொன்னான் வந்துட்டு மின்ஷியும் அப்புறம் வந்துட்டு யூனாவும் சொன்னாங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ யோனிச்சனும் நானும் பையன் 3 பேர் திட்டணும் அப்படி சொல்லக்கூடாது சொல்லிட்டு எனக்கு அப்போயே பாசிட்டிவாக இருந்துச்சு தெரியுமா. எப்படி என்னோட ஜங்காவை பார்த்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உன்னோட ஜங்காவா, ஆமாம் நீங்கள் ஏன் ஜங்கா தெரியுங்க பாருங்கள் ரிங்கு போட்டிருக்கீங்க அப்படி சொல்லி ஜிம் தான் ரிங்கு கட்டுறாங்க. ஒரு ரிங் போட்டால் நான் உன்னோட தான் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்களோட மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா, லீகலாக நீங்கள் என்னோடது அப்படி சொல்லி ஜெக்கி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜிம் பேசுறதுலாம் ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீயாடா பேசுகிறன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க, அப்புறம் நான் உங்கள்கிட்ட அப்போலாம் என்னோட எங்கேயும் போக முடியாது தெரியுமா, சீட் பண்ணி ட்ரை பண்ணாதீங்க என்ன ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி இவன் சிசாங்கனாவே வந்தால் கூட சொல்கிறாங்க, டே அவன் வந்து அவர் ஐடல் ஆகிட்டடா சொல்கிறாங்க. ஐடல் ஆகிட்டாரா சொல்கிறாங்க. ஆமாடா அவர் ஐடல் ஆகிட்டான், ஏன் ஒன்றா என்ன பார்க்கலையா சொல்கிறாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. தாய்லாண்டில் தான் இருக்கார். ஓகேவா, தாய்லாண்டில் தான் இருக்கான். ஒரு ஐடல் ஆகிட்டான். ஓகேவா, அவன் டெய்லி ஃபோன் பண்ணிட்டு கேட்டே இருப்பான், என் தம்பி எப்படி இருக்கான் நல்லா பார்த்துக்கிறியா, அவன் சாப்பிட்றானா எல்லாமே கேட்பான் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சோனே அண்ணா கூட தப்பாக நினச்சி சொல்கிறாங்க. அவனுக்கு ஒரு ட்ரீம் வந்துச்சுடா, அவனுக்கு வந்து ஐடல் ஆகும் ட்ரீமு, ஆனால் அவனோட அப்பா தான் விட மாட்டாரு, என்ன பண்ண முடியும், அவன் பாவம் இல்லையா சொல்கிறாங்க. பரவாயில்ல நீங்கள் எல்லாத்தையும் பெஸ்ட்டுங்க சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், என் அண்ணாவுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஓ அது மட்டும் தான் சார் கணக்கு தெரியுது, நான் அவங்க லவ் பண்ணுறது கணக்கு தெரியாது சொல்கிறாங்க. அதுதான் தெரியுது, ஆனால் லவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லவே சொல்கிறாங்க. உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம்மிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த 1 வீக்காக நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்லி ஜிம்மின் போயிட்டு ஜெக்கியோட நெக்கு கிட்டலாம் ஒரு மாதிரி ஒரு ஃபேஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறாரு. அப்படி குழந்தைங்க அதெல்லாம் பண்ணுவோம்ல அப்படி பண்ணுறாரு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்மின் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சொல்லி ஜிம்மின் அப்படி ஜெக்கியோட சிக்ஸை படி கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ஜெக்கியும் இந்த ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணதே இல்லை ஜிம்மினை, அதுவும் மேரேஜ் அன்னைக்கு 4 கிலோ கிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம்மின் போயிட்டு கிஸ் பண்ண ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மின் தான் வந்துட்டு ஜிம்மின் ஜெக்கியோடைய அந்த நைஸ் நோஸ் எல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லவும் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை அப்படி சொல்லிட்டு ஜிம்மி தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணிட்டு கீழே நம்ம ஜிம்மி வராங்க. இப்போ மேலே ஜெக்கி வந்துட்டு அப்படி ஓவர் ஆகிட்டுருக்காங்க அந்த ஃப்ளோர்லேயே. இப்போ ஃப்ளோரில் அழகாக ஒரு படுத்துருக்காரு. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜிம்மியோட லிப்பில் அப்படியே ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினோட பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருமே ஐ லவ் யூன்னு சொல்லிக்கவே இல்லை, ஆனால் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இப்போ சிம்பிளாக சொன்னால் பிடிக்காது, எனக்கு வந்துட்டு டிவியில் காட்டுற மாதிரி சொல்லுங்கள் ஓகேவா, நான் ஒன்றும் அப்பெல்லாம் வந்துட்டு நான் ஒன்றும் சிம்பிளாக வாங்கிக்க மாட்டேன் லவ்லாம் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய ட்ராமாஸில் பார்த்துருக்கேன் பாருங்கள், எனக்கு வந்துட்டு நல்லா அழகாக சொல்லணும்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க.
ஜேகேக்கு நான் என்ன சொல்லவே தெரியல. ஐயோ இன்னசென்ட் குழந்தையே இங்கே பாரு, அவனுக்கு என்ன அவன் கன்ஃபியூஸ் பண்ணும்போது அழகாக சொல்லணும். அப்படி தானே? ஆமாம், எனக்கு ரொம்ப டெக்கரேட் பண்ணி எல்லாமே சொல்லணும் தெரியுமா, எனக்கு டிவியில் பார்க்குற மாதிரி தான் வேணும் அப்படி சொல்கிறாங்க. சரி சரி சார் ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நான் எப்படி சொல்கிறது, நான் சந்தோஷத்தை அந்த 1 வீக் எனக்கு எந்த அளவுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இனிமேல் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருப்பேன், அப்படி அம்மா வீட்டுக்கு நான் போகிறதா நீங்களே கூட வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீ கூப்பிட்டா நான் வந்திருப்பான் சொல்கிறாங்க. நீ கூப்பிடலையே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் அன்றைக்கி எதுவுமே சொல்லவே இல்லை. நான் அன்றைக்கி காலேஜ் முடிச்சுட்டு வந்ததும் அம்மா வந்திருந்தாங்க. நீங்கள் வந்துட்டு ஜிம்மி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. சரி உங்களுக்கு என்னை வந்துட்டு அனுப்பும்போது உங்களுக்கு வருத்தமே இல்லை நினச்சிட்டு நானும் போயிட்டேன்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி வருத்தம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு தெரியுமா. நான் எனக்கு என்னென்னாக்கா 4 மந்த்ஸ் ஆச்சு நீங்கள் வந்து அப்பா விடுப்பா நீ போய்ட்டு அங்கிள் ஆண்டி பார்க்கவே இல்லை, அதனால தான் ஆண்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. சரி அங்கே போனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் என்னமோ அப்படின்னு நினச்சா சொல்கிறாங்க. அது எப்படி நான் உங்களை விட்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா நீ சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அப்போ புரியல என் ஃபீலிங்ஸ். நைட்டில் உங்களை ஹக் பண்ணி தூங்குறதா சொல்கிறாங்க. அது நீ குழந்தைத்தனமாக பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சேன். எப்படின்னாக்கா நீ சின்ன பையன் இல்லையா, நீ வந்துட்டு நைட்டு ஹக் பண்ணி தூங்குறதா உனக்கு நார்மல் ஹேபிட்டு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். எனக்கு ஜெசங்க இருக்கும்போது நான் அப்படி தான் ஹக் பண்ணுவேன் அம்மையை சொல்கிறாங்க. அண்ணாவை ஹக் பண்ணுறது வேறு, உங்களை ஹக் பண்ணுறது வேறு. ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஜெக்கெட் நினைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி தான் சரி ஓகே ஆண்டி காஃபி போட்டிருப்பாங்க நம்ம போய் குடிப்போமா. ஸோ ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஐயோ அகைன் இது குழந்தை தானே வந்துருச்சே சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் இப்போ காஃபி தான் குடிக்கணும் உனக்கு. காஃபி குடிக்கணும் ரொம்ப மிஸ் பண்ணேன் வாங்க, ரொம்ப ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நானும் சேஞ்ச் பண்ணி விடவா கேட்குறாங்க. நான் அதுக்குள்ள நல்லா பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க படித்து முடிக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. படித்து முடிக்கிற வரைக்குமா? ஆமாம் சொல்கிறாங்க. டே அதுக்கு இன்னும் 1.5 வருஷத்துக்கு பக்கம் இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது சார் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜேகே தான். சரி ஓகே ஓகே சார் ஜேகே அப்படி ஜிம்மி இப்படி ஸ்ட்ராங் ஒர்க்கஸ் பண்ணுறாங்க. போதும் போதும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. என் மேலே ஃபீலிங்ஸ் வந்ததுக்கு சொல்கிறாங்க. ஓ அப்படியாப்பா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீங்கள் லவ் பண்ணீங்களா அதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே தேங்க்யூ போதும் எந்திரி சொல்கிறாங்க. 2 பேர் இருந்துட்டாங்க. ஜேகே அந்த ட்ரெஸ் போட்டுக்க சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் விட சொல்லிட்டு போயிடாரு. இந்த பக்கம் ஜேகே நம்ம ஜிம்மில் லக்கேஜ்லாம் ஓப்பன் பண்ணி அடிக்க வைக்கலாம் சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் எல்லாமே நம்ம இப்போ நியூ திங்ஸ் தான் இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தா எல்லாமே கிஃப்ட்டாக இருக்குது. ஜேகே ஒரு மாதிரி என்ன கிஃப்ட் இதெல்லாம் சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு க்ரீட்டிங் கார்டு இருக்குது. அதில் பார்த்தாக்க ஜிம் வந்து ஜாங்குக்கு வந்துருக்காங்க. அப்போ கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிருப்பாரு போல். அதை சொல்லவே இல்லை. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாரு. ஐ லவ் யூ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எழுதி வச்சிருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் கடவுளே சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. என்னோட எம்பிபி அட்வான்ஸ்டாக இருக்கும் போலியே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாத்தையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. 2 பாய் பேபி இருக்கும். அதாவது 2 பாய்ஸ் இருக்க மாதிரி ஒரு கிஃப்ட் ஓகேவா வந்துருக்கு. ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே 2 பாய் இருப்பாங்க. ரொம்ப அழகாக ஒரு கப்பல் ஒரு பாய் கப்பல் பிஎல் கப்பல் விட்டுருப்பாங்களோ அப்படி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜிம்மி தான் இதெல்லாம் வாங்கினா நான் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்குறாங்க. ஐயோ கிஃப்ட் வாங்குறதுல ஜிம்மின்னு அடிச்சிக்க முடியாது பிள்ளைய சொல்லிட்டு ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்குறாங்க. எல்லாமே ஜேகேக்காகவே வாங்கியிருக்காரு. சம் ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணி போகிற போல் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. நான் தான் இவங்க ஏகப்பட்ட ட்ரெஸ் வாங்கி அடுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் எதுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு மேட்சாக வாங்கி வச்சிருக்காரு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருப்பார் இல்லையா, அப்போ எல்லாமே அவருக்கு பிடிச்சதும் அவருக்கு என்னெல்லாம் போடணும்னு நினைக்கிறோம் அது எல்லாமே லார்ஜ் சைஸாக நம்ம ஜெக்கிக்கு வாங்கியிருப்பார். இவருக்கு வேறு சைஸ் அவருக்கு வேறு சைஸாக எல்லாமே கப்பல் டிஷர்ட்டாக வாங்கியிருப்பாரு. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஒவ்வொரு இது திங்ஸும் ஓப்பன் பண்ணாக்க எல்லாமே ஜேகேக்கு பிடிச்சதாகவே வாங்கி வச்சிருக்காரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சார் இதெல்லாம் எப்போ சொல்லிட்டு தான் ஐடியா ஒர்க் பண்ணி வாங்கினாங்க இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கூட ஷாப்பிங் பண்ணதெல்லாம் இதுக்கு தானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்டிக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியாமல் தான் வாங்கியிருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே அழகழகாக இருக்குது. சில அதாவது பன்னி கீ செயின் போட்டது ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஒன் டைம் நம்ம ஜிம்னு வந்துட்டு நம்ம அஜிமா கிட்ட சொல்லியிருப்பாங்க. என் ஜேகே பார்த்தா பன்னி மாதிரி இருக்குது சொல்லிட்டு. அப்போ அஜிமாவும் சொல்லியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் அவன் சிரிச்சு அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறாங்க. எல்லாத்தையும் அவர் மீன் பண்ணுற மாதிரி எல்லாமே அவருக்கு பிடிச்ச திங்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்க. ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜேகே ஃபைனல் ஜிமின் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. ஜங்க் அப்படி சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்த்தா மொத்த கிஃப்ட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பெட்டில் ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிமின் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. என்ன பண்ணீங்க எதுக்கு எடுத்தீங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறீங்க. என்னது இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு எடுத்தீங்க கொடுங்க தரமாட்டேன் கொடுங்க. ஜேகே தான் பிடிக்கிறாங்க. இதில் நான் வாங்கினது உங்களுக்கு கொடுங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு தானே வாங்கினா அப்போ எதுக்கு என்ன கொடுக்க மாட்டேறா சொல்கிறாங்க. அச்சோ இதெல்லாம் நீ எவ்வளோ அழகாக கொடுக்கணும்னு நினச்சேன் தெரியுமா சார் ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே தான். சரி இதெல்லாம் சார் எனக்கு எப்போ கொடுக்க ஐடியா வச்சுருக்கீங்கன்னா சொல்கிறாங்க. அது எப்போ உங்களுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியுதோ என்னைக்கு நீங்கள் நான் ஒய்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறாங்க. கடவுளே என்னத்தை சொல்லுவேன். ஏன்டா உனக்கு மேரேஜுக்கு முன்னாடியே நான் உன்னை ஒய்ஃபை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்டா சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எப்போ உங்களுக்கு பிடிக்கும் ஒன் டே உங்களுக்கு எனக்கு பிடிக்க வரும் அன்றைக்கி இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கணும் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பி இருக்குது. சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் அப்படி தள்ளிட்டு நீங்கள் வா சொல்லிட்டு அப்படியே ஜேகே தான் ஜிம்மில் அது கொஞ்சம் எடுத்து பெல்ட் பின் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம்
நினச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கடா சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கேன், ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கடா. அது இந்த ஒன் டேயில் எவ்வளோ தான் கொடுப்பா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என் மேலே லவ் இருக்குன்னு சொல்லி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறா கன்ஃபர்ஸ் பண்ணேன். செகண்ட் இவ்வளோ கிஃப்ட் இதெல்லாம் எனக்கு வாங்கினேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் வாங்கினேன், எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப வாங்கணும் ஆசையாக இருந்துச்சு வாங்கினேன் சொல்லி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஐயோ எப்படி சொல்லுவேன் அப்படின்னா சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்கி பத்திரமா வச்சுக்கொண்டு தோணுச்சு. என்னைக்கு நீங்கள் லவ் வந்துட்டு என்ன லவ் என் மேலே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வருதோ என்னைக்கு என்ன வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ ஜிசங்க நான் மறந்துட்டு சொல்கிறாங்க. கடவுளே நான் உன்னை அப்படி நினச்சதே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுல, நான் அப்போ நினச்சேன் ஒன் டே தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக வாங்கினா சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஜேக்கி அப்படி ஜிம்மில் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக அந்த பேபி கிஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குடா அப்படி சொல்லிட்டு ஜேக்கி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இருங்க சொல்லிட்டு ஜேக்கி ஒவ்வொன்று ஜிம்மின் இப்போ தான் ஒவ்வொன்று எடுத்து காட்டுறாங்க. இதை பாருங்கள் இதை மீன் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு ஜேக்கி ஜிம்மின் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. டபுள் ஜெயிலாம் போட்டு ஒவ்வொன்றும் அழகழகாக இருக்குது. ஜேக்கி பார்க்குறாங்க. அதை பார்த்து இதெல்லாம் எப்படி வாங்கினா சொல்கிறாங்க. ஜிமின்டா இதெல்லாம் அம்மாக்கே தெரியாமல் பர்ச்சேஸ் பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அம்மாக்கே தெரியாமல் இதெல்லாம் நான் வாங்கின தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாக அந்த கிஃப்ட்டு தான் வாங்கினேன். ஆமாம் ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஒவ்வொரு யூனிக்காக அங்கே பாருங்கள் இந்த பாய் கப்பல் இருக்காங்களா இது வந்து கிடைக்கவே தெரியுமா. அந்த பிஎல் கப்பல் கிடைக்கிறதே கஷ்டமா. அப்புறமா நான் இதை பார்த்து வாங்கினேன் சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி மெல்ட் ஆகிட்டாங்க. அப்படி இவ்வளோ டேஸும் ஒரு ஏங்கிருப்பார் நம்ம ஜிமின் மேலே நம்ம மேலே அது ஃபாலோ ஆக மாட்டானா அவருக்கு வந்து லவ் வராதா சொல்லிட்டு நினச்சிருப்பாரு. ஆனால் அந்த இவர் வந்துட்டு இவ்வளோலாம் யோசிச்சிருப்பாரு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. பார்க்குறாங்க. நீ என்னையும் மிஞ்சிர போலியே லவ்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாடா என்னையும் மிஞ்சிர போலடா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து வைக்கணும் சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு கொடுக்கணும் ஆசையாக வாங்கினேன் இதை பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அவசரப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. ஏன் அதை இப்போ லவ் சொல்லிட்டேன்னா சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க நான் வந்து அழகாக கொடுக்கலாம்னு நினச்சி திரும்ப ஒன் டே இதை அழகாக டெக்கரேட் பண்ணி அதை கொடுக்கணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல எனக்கு இது இப்படி பார்த்ததே ஹாப்பினஸ் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இது ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்து சொல்கிறாங்க. அப்படியா உங்களுக்கு ஹாப்பியா ரொம்ப ஹாப்பிடா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஜிமின்டா இதெல்லாம் அடிக்க வைப்போமா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜெக்கி போய்ட்டு அவர்கிட்ட இப்படினாக்கா அவர் ரொம்ப ப்ரீஷியஸான திங்ஸ் எல்லாம் பருவ அதுக்குன்னே ஒரு ஷார்ட் கேஸ் வந்து ஓப்பன் பண்ணி செஞ்சு வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில். அதில் போய்ட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் இப்போ இங்கே இருக்கணும் ஓகேவா பத்திரமா இருக்கணும். அந்த அவார்ட்லாம் வைப்பாங்களா அந்த மாதிரி ஒரு ஷார்ட் கேஸ் தான். அதில் ஃபுல்லாகவே நம்ம ஜிமின் வாங்கி கொடுத்து ஒவ்வொரு கிஃப்ட்டே அதை வாங்கி வைக்கிறாரு. அவர் ரொம்ப ஹாப்பி எவ்ரிடே நான் வந்து இதை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பிக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் சிம்பிளாக தான் வாங்கினா சொல்கிறாங்க. நீ சிம்பிளாக வாங்கினாலும் ஒவ்வொரு மீனிங்காக இருக்குது ஓகேவா. ஏதாவது சிம்பிள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்துட்டு இது ரேட்டெல்லாம் பார்க்கல நான் இது வந்து அந்தளவுக்கு வேல்யூவாக இருக்குது. ஃபுல்லாக லவ்வில் வந்துட்டு வாங்கியிருக்கா அப்படி சொல்லிட்டு வாங்கி கொடுக்குற மனசு அதை நீ எவ்வளோ ரசித்து வாங்கியிருப்பா ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜெக்கே நினைக்கிறாங்க இதை விட உனக்கு நான் வந்துட்டு உனக்கு பெட்டர் இன்னும் கன்ஃபர்ஸ் பண்ணுவோம் அழகா ஜிமினே இந்த அளவுக்கு யோசிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம இதோட அழகாக யோசிக்கணும் சொல்லிட்டு ஜெக்கே நினைக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் தான் எனக்கு காஃபி ஸ்மெல் வர சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கே பார்க்குறாங்க. ஆண்டி காஃபி போட்டு அரிசி தான் காஃபி போட்டிருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க வாங்க ஜங்கா எனக்கு வேணும் வாங்க காஃபி குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜெக்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. எல்லாமே ஒரு அவ்வளோ பிடிச்சிருக்கு பார்க்குறாங்க. இதை அப்படி பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கு சொல்கிறாங்க. இது ஒரு பிக்சர் எடுக்கிற சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போஸ்ட் பண்ணிட்டாரு. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் போஸ்ட் போடுறேன் எதுக்கு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்ல என் ஒய்ஃப் என்கிட்ட எப்படி ரொம்ப கன்ஃபர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க சொல்லணும் வா சொல்லிட்டு அப்போ தான் அவங்க ஒய்ஃபும் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கலாம் அப்புறம் அவங்க வந்து அந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்களா ஒரு ஐடியா கிடைக்கும்னா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரி பாசிட்டு இப்போ ஜேக்கும் ஜிம் கீழே போகிறாங்க. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைமாக ஹேண்ட் பிடிச்சிட்டு கீழே வராங்க. இப்போ அஜிமா பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா எப்போதும் ஒன்று ஜிம்மின் முன்னாடி நடந்து வருவாங்க. இப்போ ஜேக்கி பின்னாடி வருவாங்க. இல்லை ஜேக்கி முன்னாடி வருவாங்க ஜிம்மின் பின்னாடி வருவாங்க. இது முதல் தடவை 2 பேர் சேர்ந்து வரது பார்க்க அழகாக இருக்குது அவங்களுக்கே. அழகாக இருக்கே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. 1 வீக் அப்புறம் பார்க்குறோம் 2 பேர் இவ்வளோ அழகாக நடந்து வராங்க சொல்லிட்டு. இப்போ 2 பேர் ஹேண்ட் பிடிச்சி இருந்துட்டு இருக்காங்க. அஜிமா காஃபி ரெடியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம அஜிமாவும் காஃபி ரெடி பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேருமே வந்து காஃபி எடுத்துக்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக உட்காடுறாங்க. இந்தப்பா ஸ்நாக்ஸ் சொல்கிறாங்க. ஜிம் நல்லா சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 1 வீக் அப்புறம் நம்ம ஜிம் சாப்பிட்றது கூட ஜேக்கி ரசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஜிம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுவார். ஜேக்கிக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஜிம் பார்க்குறவங்க சாப்பிட்டுருக்காங்க. நம்ம ஜேக்கி தான் ஓய் சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க எடுத்துக்கோங்க சார் ஜிம் பிளேட்டோட தலை வைக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. அப்படி இல்லை சொல்கிறாங்க ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அஜிமா இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க. அஜிமா கிச்சனில் தானே இருக்காங்க நீ ஃபீட் பண்ண சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ வேண்டாம் நைட்டு ஃபுட்டு வேணும் ஃபீட் பண்ணி விடுவா அப்படி கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்க நைட்டு ஃபுட்டு ஃபீட் பண்ணி விடுறியா சொல்கிறாங்க. சரி ஜேக்கி விட்டுறாங்க. இப்போ நைட்டு தாண்டா ஃபுட்டெல்லாம் அஜிமா வந்து குக் பண்ணிட்டாங்க. சரிப்பா ஜேக்கி நான் வந்து கிளம்பிட்டா வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. அஜிமா நீங்கள் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான் எடுத்துக்கிட்டேன்ப்பா நான் கிளம்புறேன் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி வந்து ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. ஒரே ஒரு பிளேட்டில் போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன உங்களுக்கு மட்டும் போட்டுருங்க எனக்கு சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஷோ உனக்கு கொடுக்காம நான் என்னைக்கெல்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. உனக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணி விடாமல் நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் மட்டும் ஒன்று கேட்கவான்னு சொல்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட ஃபுட்டை ஃபிட் பண்ணுங்கன்னு ஃபஸ்ட் டைம் கேட்டேன் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஃபிட் பண்ணி விட்டீங்க சொல்கிறாங்க. ஏன்னா நீ ஒய்ஃபு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா என்னோட
ஒய்ஃப்டா, நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி எனக்கு நீ கேட்டால் நான் ஃபிட் பண்ணிவிட மாட்டேன் நான் சொல்லிட்டாங்க. நான் நினச்சேன் நீங்கள் வந்து நான் கேட்குறேன் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் மனசார பண்ணது ஓகேவா, எதுவும் நான் கடமைக்காக பண்ண கிடையாது சொல்கிறாங்க. ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஆப்போசிட்டாக மாறப்போது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இன்றைக்கி எல்லாமே எனக்கு நீ ஃபீல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை சரியா, இன்றைக்கி நீ எனக்கு ஃபீல் பண்ணணும். இவ்வளோ டேஸ் நான் அவனுக்கு கொடுத்த லவ்வில் நீ மொத்தமாக ரிட்டன் கொடுக்குற சொல்கிறாங்க. ஜிமினோ எனக்கு கொடுத்துட்டா போச்சு சொல்லிட்டு ஜிமின் ஹாப்பியாக ஆக்காட்டுங்க சொல்லிட்டு ஜிமின் தான் ஃபிட் பண்ணிவிடுவாங்க. ஜெகிக்கு செம்ம ஹாப்பி. இப்போ அவர் சாப்பிட்ருக்காரு. இப்போ இவங்க சாப்பிட்ருக்கும் போதே கால் வரும். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு இப்போ ஜெகி தான் ஃபோன் பிக் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போகிறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே ஜம்கா சொல்கிறாங்க. டே சொல்கிறா ஜிசங் சொல்கிறாங்க. ஜிசங்கோட வாய்ஸ் கெடுத்து ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவரோட அண்ணோட வாய்ஸ் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் கேட்குறாரு. ஏன்டா எப்படி இருக்கா நல்லா இருக்கேன், என் தம்பி ஏதோ ஊருக்கு போயிருக்கான்னு சொன்னியே ரிட்டன் வந்துட்டானா, நீ வந்து போய் பார்த்தியா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்தேன் நல்லா இருக்கான்னு சொல்கிறாங்க. என்னடா நீ பட்டுக்கு கேஷுவலாக சொல்கிற பார்த்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அவன் நல்லா இருக்கான்ல சொல்கிறாங்க. டே அவங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. எப்படா நீ விட்டுட்டு இருக்க, நீ லவ் பண்ணுறதுன்னு சொன்னேன், நீ கூட போயிருக்க வேண்டியது என்ன சொல்கிறாங்க. அப்போ ஆஃபீஸார் பார்த்துப்பா. டே ஆஃபீஸ் பண்ண போயிட்டு போதே என் தம்பி கூட போயிருக்க வேண்டியது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிசங் சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ பாசம் அவங்க தம்பி மேலேயும் ஜெக்கி மேலேயும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு அது உன் தம்பிக்கிட்டே சொல்கிறாங்க. என் தம்பிக்கிட்டே அவன் என்ன நினச்சிட்டு இருக்கணும், என் மாதிரி எப்படி கோவமாக இருக்கணும், இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எவ்வளோ கோவம் இருக்கு என் மேலே சொல்லிட்டு நம்ம ஜிசங் சொல்ல இப்போ ஜிமின் தான் அண்ணா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங் டக்குன்னு ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே அமைதியாகிறாங்க. அண்ணா ஹேங் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங் தான் ஜிமின் சொல்கிறாங்க. ஹேங் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிசங்க்கு ஒரு அழகு வந்துடுது. ஜிமின் நீ சொல்கிறாங்க நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிசங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிசங் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டு வீடியோ கால் வராங்க. இப்போ செக் அட்டன் பண்ணி கொடுக்குறாங்க தான் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் போய்ட்டு ஃபோன் எடுத்து தள்ளி போயிடறாங்க. பார்த்தா ஜிமின் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க ஏன் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க ஜிமின் பார்க்குறாங்க. ஜிசங் பார்க்குறாங்க. அது ஜிமின் சொல்கிறாங்க. அண்ணா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா அப்பா ஒத்துக்க மாட்டார்ல அதான் சொல்கிறாங்க. அச்சோ நீங்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்களா சொல்கிறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் தான் நீங்கள் டான்ஸ் கிளாஸ்லாம் போனீங்களா ஜிமின் கேட்குறாங்க. ஜிசங்கும் ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாண்ணா நீங்கள் இப்போ ஐடியல் ஆகிட்டீங்களா சொல்கிறாங்க. ஆமாடா நான் ஐடியல் ஆகிட்டேன்டா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிசங் பார்க்குறாங்க. ஜெக்கி கிட்ட சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு வருவோம். ஏன்னா இப்போ நான் வரதுக்காங்க இப்போ எனக்கு வர முடியாதுடா, லீவ் தர மாட்டாங்க. நான் எனக்கு கொஞ்சம் டைம் போனால் தான் எனக்கு லீவ்லாம் தருவாங்க. ஓகே ஒரு 1 year போனால் தான் லீவ்லாம் கூட கிடைக்குமா, அதுக்கு முன்னாடி லீவ் கிடையாது சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜிமின் சொல்ல ஜிசங் சொல்ல ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் வரவா, நான் வந்து பார்த்துட்டு வரவா, ஆனால் உங்கள்கிட்ட மணி எல்லாம் இருக்காண்ணா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிசங் பார்க்குறாங்க. என்கிட்ட எல்லாமே இருக்குதாங்க, ஒன்லி ஃபீல் பண்ணாது ஓகேவா. இங்கே பாரு ஜேக்கே ரொம்ப நல்ல பையன் சொல்கிறாங்க. என்கிட்ட சொன்னாங்க நீங்களும் அவங்களும் பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா சொல்கிறாங்க. சாரி தாங்க தப்பாக எடுத்துக்காத அண்ணா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு எதுவும் கஷ்டமும் இல்லை, உங்களுக்கு ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்புறம் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜேக்கே எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. நிஜமாக ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்ணடா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அவர் சொன்னார் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு இது போதுடா நீங்கள் ஹாப்பியாக தானே எனக்கு போதும் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறாங்க. டே நான் ஒரு ஐடியல் ஆகிட்டேன் சரியா, எனக்கு ரொம்ப டேஸ் இருக்கு, நான் மேரேஜ்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப கரியர் நிறைய இருக்குது, எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ ஹாப்பியாக தான் அது போதும். அப்புறம் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. அம்மா அப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க, அம்மா கூட அடிக்கடி உங்களை பற்றி ஃபீல் பண்ணி பேசுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க அண்ணா, அப்பா கூட முன்னாடி மாதிரி இல்லை இப்போ மாறிட்டாரு சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. சரிடா நான் பேசுகிறேன் சார். ஜேக்கே ஜிசங் சொல்கிறாங்க. ஜிமின் தான் அவங்க அண்ணக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. ஜேக்கே ஒரு பசுவாயிட்டு இருக்கு, எவ்வளோ நேரம் பேசுகிறான் பாரு சொல்லிட்டு. ஜிசங் போதுண்டா எவ்வளோ நேரம் பேச சொல்கிறாங்க. ஏன்டா என் தம்பிக்கிட்ட பேசுங்க என்ன கஷ்டம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு என்ன கஷ்டம் நீ போய் உட்காரன் சொல்லிட்டு ஜிசங் சொல்ல. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. என் ஒய்ஃபு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஜிமின் என்ன பண்ணுறாங்க. ஜேக்கே என்ன பண்ணுறாங்க. ஜிமின் அப்படி பேக்கப் பண்ணுறாங்க அந்த ஃபோன்லேயே. ஜிமின் பார்க்குறாங்க. அச்சோ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஜிசங் பாருங்க. டே நான் அண்ணன்டா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டு ஜேக்கே தான் அப்படி பேக்கப் பண்ணிட்டு சிக்ஸ் அவர் கிஸ் பண்ணிடுறாரு. ஜிசங் பார்க்குறாங்க. சரி என்னமோ அப்புறமா ஏதோ பண்ணிக்கோங்க சொல்லிட்டு ஜிமின் பத்திரமாரு நான் உனக்கு நாளைக்கு கால் பண்ணுறேன் என்ன சொல்கிறாங்க. உன் நம்பருக்கு நான் கால் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே நான் ஜிமினுக்கு ஹாப்பியாக கட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அண்ணாங்கிட்ட பேசணும் அப்படியே என்ன மறந்துடுறா சொல்கிறாங்க. இல்லை அண்ணா எவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் கால் பண்ணாங்க, அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கா சொல்கிறாங்க. நீ சொன்ன நான் பேசுறதுக்கு டேரெக்டாக கூட்டு போய் காமிக்கிறேன் சொல்கிறாங்க. நிச்சயமாக தான் ஓகேவா, நீ எனக்கு எதாவது ரிவார்ட் தான் நான் கூட்டிட்டு போய் காமிக்கிறேன் சொல்கிறாங்க. ஓ சார் ரிவார்ட் கொடுத்தா தான் கூட்டு போய் காமிப்பீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் கூட்டிட்டு போக வேணாம் சொல்கிறாங்க. அப்படியா கூட்டிட்டு போக மாட்டேவா சரி வேணாம் சொல்கிறாங்க. ஜிமினும் வேணாம் சொல்லுங்க. ஜேக்கே பார்க்குறேன். சரி பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ ஜேக்கே தான் சரிவா நான் உனக்கு ஃபீல் பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் உட்கார வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் ஃபீல் பண்ணி விடுறாங்க. 2 பேரும் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நைட்டு தான்டா ஜிம் பார்க்குறாங்க. அந்த பில்லோஸ் நிறைய இருக்கும். எப்போயுமே ஜிம் என்ன பண்ணுவாங்கனாக்கா பில்லோஸ் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க குறுக்க. அப்புறம் பார்த்தா நைட்டில் அது எங்கே போய் கீழே விடுறதுனே தெரியாது. நம்ம ஜிமின் வந்து ஜேக்கே மேலே தூங்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும். இன்றைக்கி பார்க்குறாங்க பில்லோஸில் பார்த்தா ஜிம்முக்கு சிரிப்பு தான் வருது. ஜேக்கே பார்க்குறாங்க. என்ன சிரிக்கிறா சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபஸ்ட்டே நான் தானே பில்லோஸ்லாம் எடுத்து வச்சேன் அப்படி சொல்லிட்டு. ஆமாம் அப்புறம் பார்த்தா நானே தள்ளி விட்டேன் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அவருக்கு சிரிப்பு தான் வருது. என்ன பண்ணுறது குழந்தை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காங்க. சரிவா இன்றைக்கி ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி தூங்கணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி ரொம்ப இவ்வளோ டேஸ் நீ தானே ஹக் பண்ணியிருப்போம், இன்றைக்கி நான் தான் ஹக் பண்ணணும் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அந்த ஜேக்கே பார்க்குறாங்க. ஷர்ட்லெஸ் இருக்காம்மா நீங்கள் என்ன ஷர்ட்லெஸ் இருக்கீங்க இப்போ டிஷர்ட் போடுங்க சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. நான் அதுக்கு டிஷர்ட் போடணும் சொல்கிறாங்க. பின்ன நீங்கள் ஷர்ட்லெஸ்ஸாக தான் சொல்கிறாங்க. ஏன் ஷர்ட்லெஸ் அவங்களுக்கு பிடிக்காது அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க.
இங்கே பாட்டா பிடிக்கும் பிடிக்காத சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிக்கும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இப்போ வேண்டாம் சொல்கிறாங்க. அவருக்கு புரிஞ்சிச்சு ஏதோ வந்துட்டு இப்படி நினைக்கிறா சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டிஷர்ட் போட்டுக்கிறாங்க. போட்டு வந்து படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் படி ஜேக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேக்கும் ஜிம்மில் ஹக் பண்ணிட்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் தான்டா ஜிம்முக்கு காலேஜ் ரீஓப்பன் ஓகே பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு பாரு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் சொல்கிறாங்க. ஜிம்மினுக்கு பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பார்த்தா பிலோஸில் ஃபேஸ் அப்படியே க்யூட்டாக பவுட் பண்ணிக்கிட்டு இல்லைப்பா அழகாக பவுட் பண்ணிட்டு படுத்துருக்காங்க. ஜிம்மினுக்கு பாருப்பா எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காலேஜ் போனவங்களுக்கு ரீஓப்பன் ஆகுது எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் வரல சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இது வரலையா ஐயோ உங்கள் பாரு நீ காலேஜ் போன எந்திரிடா சொல்கிறாங்க. ஃபோர்ஸ்ஃபுல்லாக கூட்டி எழுப்பிடுறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன எதுக்கு என்னை கூட்டிகிட்டு போகிறீங்களா காலேஜுக்கு சொல்கிறாங்க. இப்போ போவேன் நீ சொல்கிறாங்க. நான் போகலாம் சொல்கிறாங்க. ஐயோ உங்கள் பாரு 1 வீக்லாம் லீவ்லாம் முடிஞ்சிச்சு எந்திரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் எந்திரிச்சிட்டு வா உட்காந்துருக்காங்க பெட்டில். ஐயோ எந்திரி சொல்லிட்டு ஜேக்கி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ரெஸ்ட் ரூம்லேயே விட்டுறாங்க. ஜிம்மினோட தூக்கத்துட்டு இருக்காங்க. ஆக்காட்ட சொல்லிட்டு அவரும் ப்ரஷ்லாம் பண்ணி விட்டுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்கிற ஜேக்கி பார்த்தா ப்ரஷ் பண்ணி விட்டு அப்புறம் பார்க்குறாங்க. இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ண குளிக்க வைக்க சொல்கிறாங்க. குளிக்க வைக்க போகிறீங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பேண்ட விட சொல்கிறாங்க. அது ரெண்டு உஷாராக இருப்பா ஜேக்கி தான் வெளில போயிட்டாங்க. இப்போ ஜிம்மின் நல்லா குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜேக்கி வந்துட்டு ட்ரெஸ்லாம் அயன் பண்ணி எப்பவும் போல அயன் பண்ணி தருவார். இப்போ ஜிம்மின் போட்டுக்கிறாங்க. அப்பாடா ஜிம்மினுக்கு அழகாக ரெடி ஆகிட்டாரு. ஜேக்கி பார்க்குறாங்க. போலாமா சொல்கிறாங்க. பேக் சொல்கிறாங்க. வா நடத்துக்கிறா சொல்லிட்டு அவரும் பேக் எடுத்து வராங்க. இப்போ அவரும் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டாங்க. கீழே வந்து நம்ம அஜிமா ஃபுட்டெல்லாம் எப்போ ரெடி பண்ணிட்டாங்க. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக காலேஜ் போகிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. ஓய் சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருப்போம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன வேணும் ஜிம் தான் பேக்கை பார்க்குறாங்க. என்ன நக்கலா சொல்கிறாங்கக்கா. அப்புறம் சொல்கிறாங்க. நான் கேட்குறது கிஸ் சொல்கிறாங்க. ஏன் நான் அதெல்லாம் நீ நல்லா பார்க்குறேன் ட்ராமா நான் கொரியன் ட்ராமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கல அதனால தெரியல உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்கிறாங்க. எனக்கு இரண்டா நல்லா பார்ப்பேன்னு சொல்லிட்டு கொடு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு ஜெக்கோட சிக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்கிறாங்க. பாய் சொல்லி ஜெக்கி போயிடுறாங்க. இப்போ ஜிமின் என்ன அவ்வளோ க்யூட்டாக விழுந்துருக்காங்க. ஒய்யன் நினச்சின்னு பார்க்குறாங்க. என்னடா இவன் ஃபேஸில் ஏதோ ஒரு தேஜஸ் தெரியுதே சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயன்மா சொல்கிறாங்க. என்னடா நீ உன் ஃபேஸில் ஏதோ தேஜஸ் தெரியுதே சொல்கிறாங்க. தேஜஸ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நினச்சிட்டு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. சம்திங் சொல்கிறாங்க. அச்சி இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. என்கிட்ட மட்டும் சொல்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நம்ம நினச்சிட்டு போய் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி கன்ஃபர்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு சொல்லவும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாவா ஆமாம் அப்போ ஒரு லவ் பண்ணாரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதை நான் அப்படியே நினச்சேன்டா எப்பட்றா லவ்வே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அவர் இவ்வளோ கேரிங்காக இருக்காரு. மாறி வந்து விடுறதும் ஈவினிங்கான கூட்டிகிட்டு போகிறதும் இப்போ நாங்கள் வீக்கெண்டில் வேலை கூட்டிகிட்டு போகிறதும் யாரா பண்ணுவாங்க அப்படி சொல்லிட்டு நான் அப்பயே நினச்சேன்டா. அப்போ இதெல்லாம் லவ் வச்சு தான் பண்ணாரா சொல்கிறாங்க. ஆமாம் சேக்கி ரொம்ப ஜென்டில் சொல்கிறாங்க. ஜென்டில் மாதிரி தான் உன்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. ஆமாம் என் ஹஸ்பண்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜேக்கி பார்த்தா ஆஃபீஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு. காய் பார்க்குறாங்க. டே நேற்று நைட்டு பார்த்தா என்னமோ போஸ்ட்லாம் போட்டிருந்தா சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. எனக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு. ஆமாம் லவ் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு தெரியுமா சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. பரவாயில்ல எப்படி நடந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி நடந்ததா சொல்கிறாங்க. ஓ அப்போ அந்த அப்போ அப்படின்னு அந்த குட்டி வாண்டா ஒரு 4 மந்த்தாக லவ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. குட்டி வாண்டா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன். அது அவனுக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அப்போ 4 மந்த்தாக லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. 4 மந்த்தாக இல்லைடா 3 மந்த்தாக லவ் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. 3 மந்த் ஆமாம் அவன்கிட்ட சொன்னான். மேரேஜ் 1 மந்த் வரைக்கும் அவனுக்கு லவ்லாம் இல்லை. அப்புறம் போக சொல்கிறாங்க. எப்படி அவனை கரெக்ட் பண்ணா சொல்கிறாங்க. டே எப்படா கரெக்ட் பண்ண நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறாங்க. இல்லை நீ லவ்வையும் சொல்லாமல் சொல்கிறாங்க. என்னோட கேரிங் என்னோட அந்த லவ் சைடு மட்டும் தான் காமிச்சேன். அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. என்னோட மொத்த அஃபெக்ஷனையும் அப்படியே காமிச்சேன். அவனுக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஜென்டில்மேனாக ஜென்வனாக தானே சொல்கிறாங்க. ஓ அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உண்மையான ஜென்டில்மேன் தான்டா ஜேக்கே சொல்கிறாங்க. நம்ம காய் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்த்து ஜேக்கேக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி அதை விடு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் பார்த்துப்பேன். அதெல்லாம் நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணணும். நீ ஜிமினுக்கு நான் ஜிமினுக்கு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணுறா அது ரொம்ப அழகாக இருக்கணும். இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் எல்லாமே பண்ணிட்டானுங்களே எல்லா படத்தில் ட்ராமா எல்லாமே பண்ணிட்டானுங்க சொல்கிறாங்க. நட்சத்திரம் கூட நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்டாக. இது வரைக்கும் இல்லாத புதுசாக எப்படி பண்ணுறது சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா நியூவாக யூனிக்காக இருக்கணும். என் ஜிம்மில் அதை பார்த்து அப்படியே அசந்து போயிடும்டா சொல்கிறாங்க. அசந்து போயிடணுமா என்னடா சொல்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஆமாண்டா எனக்கு வந்து அவன் அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகும்டா. எனக்கு அப்படி ஒரு கன்ஃபர்ஸ் தான் கொடுக்கணும்டா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. புரியலையே அவனுக்கு எதிராக ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. அவனுக்கு எல்லாம் தானே பிடிக்கும். பீச் பிடிக்கும், பார்க்கு பிடிக்கும், அம்யூஸ்மெண்ட் பார்க் பிடிக்கும், வேறு என்னடா சொல்கிறாங்க. எல்லாமே பிடிக்குமே அவன் குழந்த மாதிரி எல்லாமே பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க. வேறு என்ன அவனுக்கு இது வரைக்கும் நீ அவனை கூட்டிகிட்டு போகிற பிளேஸ் என்ன சொல்லி கேட்குறாங்க. கூட்டிகிட்டு போகிற பிளேஸ் எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. அந்த 4 மந்த்தில் அவனை கூட்டிகிட்டு போகிற பிளேஸ் இல்லையே நிறைய இடத்துல கூட்டிகிட்டு போயிட்டு நீ எஸ்டாக சொல்லிட்டுருக்காரு. அப்போ எங்கே தான் கூட்டிகிட்டு போய் லவ் கன்ஃபர்ஸ் பண்ணுறது நியூவாக சொல்லணும்னு சொல்கிறா சொல்லி கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க. ஆமாடா எனக்கு நியூவாக சொல்லணும் ஆனால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியலடா சொல்கிறாங்க. டே நீ அப்படியே யோசிக்காத சிம்பிளாக சொல்கிறா ஓகேவா. லவ் வந்துட்டு எப்படி சொல்கிறதுலாம் இல்லை ஓகேவா. அது எந்த அளவுக்கு நம்ம ட்ரூவாக சொல்கிறோம் மனசார சொல்கிறதானே இம்பார்ட்டன்ட். நீ அப்படி பிளேஸ்லாம் நீ சூஸ் பண்ணாதா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். ஆமாடா நீ இதற்கு அழகாக உனக்கு எப்படி தோணுக்கா மனசில் எப்படி தோணுது அப்படி சொல்கிறா. சும்மா அந்த மாதிரி ரோஸ்லாம் டெக்கரேட் பண்ணுறது அதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஓகேவா. நீ மனசு தோன்றது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. கரெக்டு தான் அப்படிலாம் ரொம்ப யோசிக்க வேணாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு மாதிரி கற்பனை பண்ணி அது வேறு மாதிரி போயிட்டு போகுது சொல்லிட்டு ஜேகேவும் அப்படி விட்டுறாங்கடா. சரி ஓகே சொல்லிட்டேன்.
இப்போ நம்ம ஜேகே தான்டா ஈவினிங் நம்ம ஜிம்மில் போய்ட்டு பிக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே அப்படி ஒரு மாதிரி யோசிச்சிருக்காங்க. ஜவுக்காவும் சொல்கிறாங்க. என்ன யோசிச்சு வந்துருக்கீங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம் நம்ம வந்துருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஜிம்மில் டேரெக்டாக ஒரு பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது நம்ம வீட்டுக்கு போகிற வழி இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வேறு எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு ஜேகே டேரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி பார்த்தா அது ஃபுல்லாகவே வந்துட்டுனாக்கா பீச் சைடு தான். பீச் தான். ஆனால் இப்படினாக்கா இது பீச் வித் ரிவர் ரெண்டுமே மிக்சட் ஆகிருக்கும். ஒரு பக்கம் ரிவர் வரும், இன்னொரு பக்கம் வந்துட்டு பீச் அந்த கடல் இருக்கும். ஆறும் கடலும் ஒன்றா சேர ஒரு பிளேஸ் ஓகேவா. லைக் ஒரு ஹார்பர் மாதிரி இருக்கும். அது ஹார்பர்னாக்கா அது ஹார்பர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி பகுதி தான் அது. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ரெண்டுமே. ஜிம் பார்க்குறாங்க. வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது ஜவுக்கா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே சன்செட் இறங்கூடா ஓகேவா. அந்த ஆறும் கடலும் ஒன்று சேர இடத்துல அந்த சன்செட் வந்து கரெக்டாக மாறியும். அது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ கரெக்டாக அங்கே சன்செட் வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாறிது. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இது எவ்வளோ அழகாக இருக்குது. பெருசாக அங்கே எதுவுமே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ் பறந்துட்டு இருக்கு. நல்ல அலை சத்தம் கேட்குது. ஒரு பக்கம் ஆறோட தண்ணி, இன்னொரு பக்கம் கடலோட தண்ணி ரெண்டும் சேருது. அது அழகாக வந்துட்டு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி நானூறு செடியெல்லாம் இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒரு குட்டி பாலம் மாதிரி வச்சுருப்பாங்க. அது உடன் பாலம் மாதிரி இருக்கும் ஓகேவா. அதான் அதில் வந்துட்டு ஜேகே நின்றுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நின்று பார்க்குறதுக்கு அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. ஜவுக்கா இது ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி ஒரு பேச நான் பார்த்ததே இல்லையே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பார்த்ததே இல்லையா. ஆமாம் பார்த்ததே இல்லை. எவ்வளோ அழகாக இருக்குங்க. எதுவுமே இல்லை பாருங்களேன். எதுவுமே தெரியும். ஏன்னா அந்த பிளேஸ் வந்து அவ்வளோ பியூராக ரொம்ப நேச்சராக இருக்குது. கொஞ்சம் கூட அந்த இடத்துல ஒரு டர்ட்டியாக எந்த திங்ஸுமே இல்லை. அங்கே யார் ஈவன் அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். அங்கே யாருமே போகக்கூடாது அளவுக்கு வச்சுருப்பாங்க. அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா சொல்லிட்டாங்க. பார்த்தா ஜங்குக்கா ஜிம்முக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் எனக்கு நீ ஆசைப்படுற இல்லையா, நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணும் அப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு அப்போலாம் வரல ஓகேவா. அதெல்லாம் நீ பார்த்துருப்ப. அதனால் லைக் ஓல்டு ஃபேஷன் மாதிரி தெரியுது எனக்கு வந்து இப்படியே சொல்லணும்னு தோணுது ஓகே. மனசோட அப்படியே சொல்லணும்னு தோணுது ஓகேவா. உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் டைட் எனக்கு பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் சைட் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. இவனை மாதிரி பாசம் நம்ம லைஃப் பண்ணுறதா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு தோணுச்சு. இவனை அப்படியே கொஞ்சிக்கிட்டே இவனை பார்த்துட்டே நீ கூட ஸ்மைல் பண்ணியா, உன் அண்ணாவுக்காக நீ வந்து நின்னது, உன் அண்ணா நீ கம்ஃபர்ட் பண்ணது, உன் அண்ணா உன்னை பற்றி நிறைய சொல்லுவான் எனக்கு. அப்போ வரைக்கும் ஜிசனுக்கு ஒரு தம்பி இருக்கானா எனக்கு தெரியுமே தவிர மற்றபடி நீ இப்படி தான் இருப்ப, நீ பேசினா இப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அப்படி இருக்கும், உன்னோட ஃபேஸ் அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு எதுவுமே திங்க் பண்ணதே இல்லை ஓகேவா. ஃபஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது தான் ஏன் உன்னை பற்றி அவன் அவ்வளோ ரசிச்சு சொன்னான் சொல்லிட்டு எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்ச. ஒரு அண்ணனே உன் தம்பி வந்துட்டு என் தம்பி இப்படி பேசுவான், என் தம்பி பேசினா அழகாக இருக்கும், என் தம்பி பேசினா கம்ஃபர்ட்டாக இருக்கும் சொல்லுறதுலாம் நான் அப்போ பெருசாக எடுத்துக்கல. அவன் தம்பின்றா அப்படி சொன்னான்னு சொல்லிட்டு நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சு நீ எவ்வளோ அழகாக பேசுகிற, உன்னோட பேசுகிறத கேட்டாலே என்னோட கஷ்டங்கள் கூட மறந்து போயிருப்பா இருக்கு. அந்த அளவுக்கு இருந்துச்சு தெரியுமா. கியூட்டா நீ ஒரு மாதிரி அப்படியே ஸ்மைல் பண்ணல, ஒரு மாதிரி அந்த ஸ்மைல்ஸ் அப்படியே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. மீன் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பார்த்த அந்த செகண்ட் நான் வந்துட்டு நினச்சது ஒன்றே ஒன்று தான், இவன் எனக்கு லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி நல்லாயிருக்கும் சொல்லிட்டு நான் ஜிசன்கிட்ட அப்போவே நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான், எனக்கு பெனிஃபிட்டாக ஒன்று வேணும், அது உன் தம்பின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக கேட்டேன். பெனிஃபிட்டாக நீ தப்பாக எடுத்துக்காது ஓகேவா. எனக்கு அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, எனக்கு ஒரு ரிட்டன் ஒரு ஹெல்ப் பண்ணு, உன் தம்பி நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிச்சிருந்துச்சு மீன். அதுக்கப்புறம் ஒன்று மேரேஜ் பண்ணிட்டு அந்த டே என்னால் மறக்கவே முடியாது தெரியுமா. எனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எப்படி அவங்க மனசு இடம் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம். ஆனால் நான் எந்த இடத்துல இருந்து ஃபேக்காவோ எதுவுமே ஆக்ட் பண்ணவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ணிக்கவும் இல்லை. நான் என் லவ் அப்படி நேச்சுரலாக தான் கொடுத்தேன். அந்த லவ்வே உனக்கு புரிஞ்சிச்சு. நான் ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கவே இல்லை. நான் நேச்சுரலாகவே நார்மலாக எப்படி இருக்கணும்னு நினச்சிடும் அப்படியே இருந்தேன். அதுவும் உனக்கு புரிஞ்சிச்சு, நீ ஏன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு ரொம்ப லவ் பண்ணுற ஜிமின். எனக்கு இப்போ தான் சொல்ல தோணுது. வெளியே மேரேஜ் பார் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே கலர் டேஸ் வாரிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிறேன். நான் சொல்கிற அப்படி ஒன்று இருக்குல்ல. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. வெளியே மேரேஜ் பார் ஜிமின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா தங்கம் எனக்கு தெரியும் நமக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு அகைன் ஒரு டைம் ஜங்கா மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அகைன் ஆமாம் ஒரு டைமில் 2 டைமில் எத்தனை டைம் மேரேஜ் பண்ணிக்கிறேன் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. இந்த அசட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸ் வந்து பாக்ஸ் மட்டும் வச்சு மாதிரி இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் அவ்வளோ அழகாக ரொம்ப யூனிக்காக 2 ரிங் இருக்குது. ஜிமின்னு பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. அது என்னோட அப்பா அம்மா சூஸ் பண்ணது ஓகேவா. அந்த டைம் மேரேஜ் அப்போ இதை உனக்கு எனக்கு நான் பார்த்து ஸ்பெஷலாக கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது ஓகேவா. பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து எப்படினாக்கா டெஸ்டினி வந்துட்டு மீன் பண்ணியிருக்கோம்ல அப்படி ஒரு ரிங் தான் அந்த ரிங் வந்துட்டு ஜேகே சூஸ் பண்ணியிருப்பாங்க ஜிமினுக்காக. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க. அழகாக இருக்குது சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. இது உனக்கும் எனக்கும் நான் வாங்கினது. நீ வந்து முழுசாக மனசார அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் ஹேண்டில் இப்படி போட்டுனா அங்கே பாரு சன்செட் மறைய போகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அதுக்கு சன்செட் மறையிறப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் ரொம்ப ஆசை இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. ஆமாம் மார்னிங் சன்ரைஸை விட சன்செட் தான் ரொம்ப ஸ்பெஷல் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு இந்த கிளைமேட்டே ரொம்ப அழகாக இருக்குல்ல பாரு சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம மேரேஜ் நடக்கணும்னு ஆசை இருக்குது. யாருமே இல்லை. ஃபுல்லாக நேச்சுரலுடைய அந்த எப்படின்னாக்கா இயற்கையின் சாட்சியா ஓகேவா. சன்செட்டு அதுக்கப்புறம் இந்த இயற்கையான காற்று அழகான டிஃப்ரெண்ட்டாக அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு எல்லாமே வந்துட்டு ஒரு ரொம்ப நேச்சுரலாக அந்த இதோட படிக்கணும்னு ஆசைப்பட்றாரு.
இப்போ ஜிம் பார்க்குறாங்க யாருமே இல்லை. ஆனால் இங்கே நீங்களும் நானும் தான் இருக்கோம். நம்ம மனசு 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்குது. கடவுள் கூட பார்த்துட்டு இருப்பாங்களே, கடவுள் சாட்சியா அப்புறம் இயற்கையின் சாட்சியா நம்ம மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் உனக்கு புரியுதில்ல, எனக்கு புரியுது சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா முழு மனசா என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் கூடவே இருக்கணும், என்ன ஆனாலும் சரி என் கூடவே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க உங்களோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என்னோட ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பா சரியா. என்னோட லாஸ்ட் பிரீத் இருக்கிற வரைக்கும் நீங்களே சொன்னாலும் உங்கள்கிட்ட எங்கேயும் போக மாட்டேன், நீங்கள் என்னோட ஜேக்கி நான் உங்க கூட தான் இருப்பா சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு செம்ம ஹாப்பி. நிஜமா இட்ஸ் மை ப்ராமிஸ் சொல்லிட்டு ஐ வில் மேரி யூ சொல்கிறாங்க. நிஜமா ஐ வில் மேரி யூ ஜிமின் சொல்லிட்டு அந்த ரிங் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு ஜெக்கோட ஹேண்டில் போட்டு அப்படியே ஜிமின் ஜெக்கோட ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி அவ்வளோ ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கே ஜிம்முக்கு போடுறாங்க. ஜிம்மில் ரிங்கு வாங்கும்போது நம்ம ஜேக்கே போய்ட்டு ஜிம்மில் 4th ஃப்ளோர் கிஸ் பண்ணிட்டு அட்டாச் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். தேங்க்யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ பார் ஜிமின் சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்கா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொல்லாமல் வில் யூ மேரி மீன் ஏன் கேட்டேன் தெரியுமா, ஏன்னா மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த ஐ லவ்ன்றதை விட இந்த மேரேஜ் தான் ரொம்ப பெரிய விஷயம் ஓகேவா சொல்கிறாங்க. மனசார கேட்கணும் வரவங்களை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உனக்கு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமா அப்படி சொல்லிட்டு அந்த டைம் நான் முழுசாக முழு மனசோட மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். இந்த டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நீ முழு மனசாக சம்மதம் சொல்லியிருக்கல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க. லவ் யூ லார்ஸ் ஜேக்கே கொஞ்சம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இப்படி சொல்லணும் தான் பிடிச்சிருந்துச்சி, எனக்கு இப்படி தான் சொல்லணும் தோணுச்சு, உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக சன்செட் மாதிரி இது அந்த கிளைமேட் அவ்வளோ அழகாக இருக்குது வாசல் 2 பேர் சேர்ந்து பிக்சர் எடுத்துக்கிறாங்க. இவ்வளோ அந்த மேரேஜ் ரொம்ப சிம்பிள் அழகாக முடிஞ்சிருக்கும். நீ என்ன நினைக்கிற சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க இல்லை நான் நிறைய பார்த்துருக்கேன் ட்ராமாவில் ஹீரோயின்ஸு நிறைய வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அங்கே பாரு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அங்கே நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் மட்டும் போயிட்டுருக்கு. ஏன்னா ஜிமினுக்கு ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப லாங்கில் இதை காய் தான் வச்சிருப்பாரு. காய் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஜேக்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஜிமினுக்கு இது பிடிக்கும்னு சொல்லிட்டு இப்போ அங்கே வந்துட்டு ஐ லவ் யூ பார்ச்சிமின்ற மாதிரி தான் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. அது வந்து எல்லாமே ரைட்டிங்ஸில் வந்துட்டுருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒன்று. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மோட ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ். அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அவ்வளோ அழகாக மேலே போயிட்டுருக்கு. ஃபுல்லாகவே லவ் யூ பார்ச்சிமின் மட்டும்தான் போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் உங்கள் நேம் இல்லை சொல்கிறாங்க. எனக்கு நான் தான் உன்ட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறேன், எனக்கு இதுவே போதும் சொல்கிறாங்க. ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு இதுவே போதும் ஜம்கா சொல்கிறாங்க. இதே போதுமா சொல்கிறாங்க. ஒன் செகண்ட் இதை சொல்லிட்டு கார் ஒரு போய் ஓப்பன் பண்ணிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. இந்த சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க. இது கப்பல் பிரேஸ்லெட் சொல்கிறாங்க. கப்பல் பிரேஸ்லெட். ஆமாம் இது 2 பேரும் எனக்கு வேர் பண்ணி விடணும் ஓகேவா சொல்கிறாங்க. இதை பார்த்தாலே நம்ம மேரிட் கப்பல் என்ன புரிஞ்சுப்பாங்க ஓகே. உன்னை தனியாக ஒருத்தவங்க பார்த்தா கூட நீ மேரேஜான ஒரு பையன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட யாரும் வர மாட்டாங்க ஓகே. உன்னை கன்ஃபர்ஸ் பண்ணவும் உன்னை சர்டிஃபிகேட் ட்ரை பண்ண மாட்டாங்க. சேம் எனக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு எல்லாம் எப்படி யோசிக்கிறீங்க சொல்கிறாங்க. எல்லாம் உனக்காக மட்டுமே இப்போ யோசிக்கணும்னு தோணுது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜங்கா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லார்ட் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஜேக்கவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி இன்றைக்கி கேட்குறேன் சொல்ல உன்னை வந்துட்டு மேரேஜ் லைஃப் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எப்போனாலும் சொல்கிறாங்க. பட் நான் வெயிட் பண்ணுவேன் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வெயிட் பண்ணுவேன். இன்னும் 1.5 years வந்துட்டு லவ் பண்ணுவேன் ஓகே. போதும் லவ் பண்ணுவேன். நிறைய லவ் கொடுப்பேன். நிறைய கேர் எடுத்து கொடுத்துட்டு ஃபுல்லாக நீ படித்து முடிச்சுட்டு கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் உனக்கு வேறு எதனா ட்ரீம் இருக்கா. ஜிசங்க் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜிசங்க் இருக்கிற மாதிரி. ஆமாம் ஜிசங்க் இருக்கிறது இந்த மாதிரி உனக்கு ட்ரீம் இருக்கா சொல்கிறாங்க. ஐடல் ஆகணும் இல்லை சேவோ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு பக்கா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், க்யூட்டாக 2 பேபிஸ் பெற்றுக்கணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் 2 பேபி வேண்டாம் ஒன்று போதும் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் 2 பேபிஸ் இருந்தால் அப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒரு பேபி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பேபி இருந்தால் நான் பேபி பார்த்துப்பேன், நீங்கள் என்ன பார்த்துப்பீங்களா சொல்கிறாங்க. ஜேக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு இப்போலாம் ஆசையா. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கியும் ரொம்ப ஹாப்பியாக சார் ஓகே பண்ணிட்டா போச்சு சொல்லி ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பேபி மட்டும் பெற்றுக்கிட்டு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்கணுமா சொல்கிறாங்க. அப்போ ஜாப் போகிறவங்க நல்லா செய்யலன்னு சொல்லல, ஆனால் எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட மட்டுமே இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு சேர்ந்து நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஜாப் போயிட்டு 2 பேரும் ஈக்குவலாக ஹெல்ப் பண்ணி ஃபேமிலியை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன் இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என் ஒய்ஃபுக்கு எப்போ இந்த மாதிரி நடந்துக்குன்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருக்காங்க. உங்களோட விஷயம் என்னவோ அதில் ஃபுல்ஃபில் பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகே சார் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக 2 பேர் வீட்டுக்கு வராங்கடா. இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கோம். ஜிம் பார்க்குறவங்க ஜங்கா வீட்டுக்கு பிடிச்சா சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் தானடா அதை கேண்டா சொல்கிறாங்க. ப்ளீஸ் விட்டு டைம் ஆக சொல்கிறாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு அவரும் ரொம்ப நேரம் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இந்த கிஸ்ஸை மட்டும் நீ அவ்வளோதான் போல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன கிஸ்ஸுக்கே பிறந்தவங்களா சொல்கிறாங்க. மேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி போகலாமா போகலாம் சொல்கிறாங்க. 2 பேர் போயிட்டுருக்காங்க. இப்படி தான் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது அவருக்கு. அவர் பண்ணுறாங்கக்கா காலேஜ் விட்டு அன்றைக்கி வந்து ஜெக்கி வந்து ஜிம் பிக் பண்ண போகவே இல்லை. டிரைவர் தான் போயிருப்பாங்க. ஏன்னா ஜெக்கி இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்க சொல்லிட்டு இப்போ டிரைவர் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஜிம் டேரக்டாக ஆஃபீஸ் ரூமில் வராங்க. இங்கே நிம்மி பார்க்குற ஜிம்மில் ஜேக்கோட செக்ரட்டரி சார் சொல்கிறாங்க. நிம்மி எங்கே ஜேக்கே சொல்கிறாங்க. அவங்க இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே சரி சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு சார்ட்டு கேபினில் வெயிட் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜிம்மின் போய் போயிட்டு உட்காடுறாங்க. சாப்பிட உட்காந்து ஜிம்முக்கு தூக்கம் தான் வருது. டயர்டாக இருக்கு சார். ஜிம்மி பாட்டு கூட படுத்துக்கிறாங்க. அப்படி படுத்து வரும் தூங்கிட்டார். இந்த பக்கம் ஜேக்கே ஒரு ½ hour தான் வராங்க.
வந்து பார்த்தா நம்ம ஜெமீன் அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கே வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்துட்டு ஐயோ தூங்கிட்டானா சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. ஜெமீன் சொல்கிறாங்க. ஜெமினோட சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. அச்சோ பசிக்குதா சொல்லிட்டு ஜேக்கே அப்படியே எழுந்துச்சு உட்கார வச்சுட்டு ஒரு நிமிஷம் இதில் சொல்லிட்டு ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக அவர் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் தான் காஃபி அப்புறம் சாண்ட்விச் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருப்பாரு. சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜெமின் சாப்பிட்ருக்காங்க. ஜங்கா எனக்கு பாஸ்தா சாப்பிட சொல்கிறாங்க. சரி பாஸ்தாவா வீட்டுக்கு போய் குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. சரி இப்போ ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு ஜேக்கே தான் குக் பண்ணுறாங்க. ஜிம்னாக்க சின்ன பசங்க மாதிரியே அந்த கவுண்டர் டாப்பில் உட்காந்துட்டு பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஜேக்கே வந்து பாட்டை கேட்டுக்கிட்டே வந்துட்டு அவரும் சரி சொல்லிட்டு அவரும் ரிட்டன் வந்து அந்த சிங் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு குக் பண்ணுறாரு. ஃபைனலாக பாஸ்தா ரெடிட்டு ஜேக்கே பார்க்குறாங்க. அதை டேஸ்ட் பண்ணி பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் சாப்பிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவர் அந்த லிப்பில் வந்து இந்த பாஸ்தா க்ரீம் இருக்குல்ல வந்து ஒட்டிக்குது. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. அங்கே பாரு வைப் பண்ண சொல்கிறாங்க. இங்கேயா சொல்லி கேட்குறாங்க. ஜேக்கே அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டே வராங்க. அது வாசட்டு அவர் போய்ட்டு அப்படியே டங்கா லிக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜேக்கே தான் அப்படியே அந்த ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஜேக்கே அப்படி பேக்கஸ் பண்ணுறாங்க. ஜிமின் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஜேக்கே பார்க்குறாங்க. நான் அவங்களோட கேட்டால் கோச்சிங் மாடல் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது செல்லும் சொல்கிறாங்க. ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் எடுத்துக்கவா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. தங்கலாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. சரி விட்டு சொல்லி ஜேக்கே விட்டுறாங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஜேக்கே அப்படி கேட்டதும் நோ சொல்லிட்டு போது ஒரு மாதிரி இருக்கு. ஜம்கா ஜிம்மோட ஹக் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க? எனக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. நான் ஜிம்மை வந்து டேஸ்ட் பண்ண ஓகேவா எனக்கு ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லைடா ஜிம்மை தான் டேஸ்ட் பண்ண கிடச்சிட்டு இப்போ ஜேக்கே தான் நார்மலாகிடுறாங்க. நிச்சயமாக ஆமாம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஆனால் இருக்கடி உனக்கு சேர்த்து இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க. அவங்க சேர்த்து வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப டெம்பரேச்சர் எடுத்துட்டு இருக்கா சொல்லிட்டு ஜேக்கே நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமினோட தேர்ட் இயர் தான் கிராஜுவேட் முடியுது. எனக்கு கிராஜுவேட் ஆனதும் ஜெக்கோட அப்பா ஜிமியோட அப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜெசன் வந்துட்டு அவங்க அப்பா மட்டும் பேசுகிறாங்க. அவர் என்ன நீங்கள் வரல ஆனால் வந்துட்டு பேசிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜிமினும் ஜேக்கே ஒன் டைம் போய் பார்த்துட்டு இருப்பாங்க. தாய்லாண்டே கூட்டிட்டு போயிட்டு காமிச்சிட்டு இருப்பாரு நம்ம ஜேக்கே. ஜிமினுக்கு ஜேக்கேனா அவ்வளோ பிடிக்கும். அது இவன் ஜெசன் கிட்ட போகிறப்ப கொஞ்சம் பாசிட்டிவாக கூட ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் ஜெசன் சொல்லிட்டே அவன் என் ஃப்ரெண்டுடா நான் அவனால அப்படி பார்க்கவே மாட்டேன். அந்த கோல்டு பர்சன் நீ தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஜிம் சொல்லியிருப்பாங்க. இல்லை என் ஹஸ்பண்டும் கோல்டுலாம் கிடையாது. என் ஹஸ்பண்ட் ரொம்ப சாஃப்ட்டு சொல்லிட்டு அப்பெல்லாம் சொல்லியிருப்பாரு. க்யூட்டாக பேசியிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு அவங்களும் ப்ளஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க கிராஜுவேட் ஆனால் அந்த கையோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நம்ம அஜிமா வந்து பார்க்குறாங்க. ஜிமின்பா சொல்கிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிட சொல்கிறாங்க. எனக்கு கிராஜுவேட் ஆயிருக்கல சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா ஓகே அஜிமா சொல்கிறாங்க. சரி ஓகே கிளம்ப சொல்லுவாங்க. கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்குறேன். சரி ஓகே நான் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நீங்கள் போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஆன்ட்டி போனதுமே ஜிமின் போய்ட்டு டோர் லாக் பண்ணுறாங்க. செக்கி பார்க்குறேன். என்னடா மாதிரி கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு ஷர்ட் ரிமூவ் பண்ணுறாரு. ஜேக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. ஜிமின் அப்படியே ஒரு ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு முன்னாடி வந்துருக்காங்க. ஜேக்கேக்கு ஒரு நியூவாக இருக்குது. என்னாச்சுமா அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா அதே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்படியே ஜேக்கேவா கொஞ்சமாக வந்து முன்னாடி நடக்கிறாரு. இப்படி நடக்கிறாரு. அப்படி போய்ட்டு சோஃபாவில் தள்ளி விட்டுறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஜேக்கே பார்க்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஜிமின்டா இன்னைக்கு உங்களோட டே சொல்கிறாங்க. என்னோட டேவா இன்னைக்கு உங்களோட டேட்டா நீ தான் வந்துட்டு கிராஜுவேட் ஆயிருக்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறாங்க இன்னைக்கு என்னோட டேவும் உங்களோட டேவும் சொல்கிறாங்க. எனக்கு புரியல சொல்கிறாங்க. கேடிப்பா என் நடிக்காது உங்களுக்கு தெரியும் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. பாரு எனக்கு ஒன்றும் அவசரம் டாக்டர் ரொம்ப டயர்டாக இருப்பேன். ஏன்னா 1 வீக்காக எக்ஸாமுக்காக நீ இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணு எனக்கு தெரியும். ஓகேவா சரி தூங்காமல் அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடாமா நீ தூங்க சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்னையே சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவா சொல்கிறாங்க. நான் அவனும் ஃபீல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரா. ஜேக்கே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் என்னது குறை சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் ஏன் போச்சக்கூடாது குறை சொல்லாத சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி என்ன பண்ணுவீங்க சார் ஜிம் தான் டேஸ்ட் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணணும் நான் வாட பாடுறா சொல்லிட்டு அவர் தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போயிட்டு அப்படி தொப்பனும் பெட்டில் போட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா ஸ்லோவாக சொல்கிறாங்க. இல்லை நீ தான் ஸ்டார்ட் பண்ணா சும்மா தானே இருந்தேன் நீ தானே ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நீ தானே ஸ்டார்ட் பண்ணா சொல்லிட்டு ஜேக்கே தான் அப்படியே ஜிம் நெக்கில் போய் பைட் பண்ணுறாங்க. ஜிம் அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் பையனை தான் சொல்கிறாங்க. பையனை வந்து சொன்னால் ஸ்டாப் பண்ணுவீங்களா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே அப்படி சின்ன லிப்பில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. நெக்கு அப்படி சொல்லிட்டு ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கிஸ் இப்போ ஜெக்கி தண்டா ஜிம்மில் அப்படியே அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மில் அவ்வளோ ஹாப்பியாக ஜெக்கிக்கு ஏற்ற மாதிரி இப்போ ரிட்டன் கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாரு இவ்வளோ டேஸ் வெயிட் பண்ணுறதுக்கு ஒர்த்து ஃபுல் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு பேசக்கூடாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. ஜெக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. பாரு நீ இவ்வளோ டேஸில் நீ ஹாப்பியாக இருக்கா. அந்த 2 years ஆச்சு ஆல்மோஸ்ட் மேரேஜ் ஆகிட்டு ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எனக்கு என்ன குறைச்சல் ஹாப்பினஸ்க்கு நீங்கள் தான் அவ்வளோ பார்த்துக்கிறீங்க. அதை தாண்டி எனக்கு உங்களை மாதிரி பர்சன் என் லைஃப்பில் கிடைச்சது பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. இல்லை என்னை இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண அப்படி பொறுத்துக்கிறீங்க
பார்ப்பீங்களா சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் அவங்க திட்டுவேன், சண்டை போடுவேன், அது எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்கா, லவ்னா எல்லாமே இருக்குல்ல, ஃபைட்டு வரும், எல்லாமே இருக்கும்டா சொல்கிறாங்க. கொஞ்சிக்கிட்டே இருக்குதா லவ் சொல்கிறாங்க. எல்லாமே இருக்கும், சண்டை அப்பப்போ சின்ன சின்ன சண்டை, சமாதானம், அப்புறம் எல்லாமே இருக்கும்ல சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எப்படின்னா உங்கள் மனசு அவ்வளோ அழகாக இருக்குது. என்ன பன்னி சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே உங்களை பன்னியா சொல்கிறாங்க. என்ன மூச்சில் அசுராவும் சொல்லிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு, பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லைட்டாக சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜேகேவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அன்றைக்கி ஒன் டே மட்டும் பெயினாக இருக்கும், நெக்ஸ்ட் டே சரியாயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. ஜேகேவோ நான் டைட்டாக ஹக் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் ஜேக்கோட ஹாராக அழகாக ரப் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகு அப்படி ஜிமின் தான் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்தாலும் நீங்கள் எனக்கு தான், உங்களுக்கு தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஜேகே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு அவர் ஃபோன் கிஸ் பண்ணிட்டு அப்படியே அவர் போய் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ 11 o'clock ஜேகே இருக்காங்க. ஜிமின் பார்த்தா அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. நல்லா கேட்டுக்கோ, நீ எனக்கு மட்டும் தான் ஓகே, உன்னை யாருக்கும் தர மாட்டேன்டா அப்படி ஜேகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ நான் ஒன்றா இருக்கிறதாண்டா பார்க்க அழகாக இருக்கும் அவர் சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக இப்போ ஒரு 1 year ஆஃப்டர் தான்டா ஜிம்னு பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க. உங்கள் பாரு நடக்க முடியும், தூக்குச்சவங்கக்கா சொல்கிறாங்க. சரிடா சொல்லிட்டு ஜேகே தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் எதுக்கு நான் வாக்கிங்லாம் போக சொல்கிறாங்க, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வாக்கிங் போனதாண்டா பேபி நல்லா பிறக்கும் சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு முடியல தெரியுமா சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லக்கூடாது தங்கம். ஜேகே தான் அப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. டெய்லி வாக்கிங் போகிறதும் நம்ம ஜேகே அவர் தூக்கிட்டு வர இதுதான் வந்துட்டு நடக்குவாங்க. ஏன்னா ஜிம் ரொம்ப நேரம் நடக்கவே மாட்டாங்க, கால் வலிக்குது கை வலிக்கு சொல்லுவார். சரி ஜேகே தூக்கிட்டு வருவாங்க. இப்படி அழகாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ஜர்னி ரொம்ப அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாம், பாப்பா ஸ்டம்கில் இருக்கிறது வந்துட்டு சமக்கு